ஏ அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை ஏம்பிவிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனே நினும் முடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று பொழில் இருத்த படலம் அப்படின்னு நேற்றுக்கு என்ன பார்த்தோம், சூடாமணி படலம் நேற்றுக்கு பார்த்தோம். சீதை ஆஞ்சநேயர்கிட்ட சூடாமணியை கொடுக்குறாங்க. சூடாமணியினுடைய ஒளி சூரியன் தான் உதிச்சிருச்சோன்னு கமலம் மலர் தான். இல்லை ஏற்கனவே இருட்டாக தான் இருக்குது, நானும் மலர்ந்திருப்பேன்னு ஆம்பலும் அப்படியே அல்லியும் அப்படியே மலர்ந்திருக்கு தான். இப்படி இயற்கைக்கு மாறாக அந்த வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமானது. அது சூடாமணியினுடைய தன்மையை சொல்கிறா. எங்கள் அப்பா திருமணத்தின் போது எனக்கு இது பரிசாக கொடுத்தது. அதை நான் ரொம்ப நேசித்து வச்சுருக்கிறேன். இது ராமச்சந்திரமூர்த்திக்கு தெரியும். அதனால் நான் இந்த சூடாமணியை நான் கொடுத்தேன்னு சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவார், எங்கிட்ட இருந்தால் நீ வந்திருக்கிறேன்னு. அப்புறம் ஏற்கனவே அங்காடையாளங்கள்லாம் நிறைய சொல்லிட்டா அவள். ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் இருக்கும்போது என்ன பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவள் சொல்லி, இதையெல்லாம் போய் நீ சொன்னேன்னா உனக்கு அவர் புரிஞ்சுக்குவார், நீ எங்கிட்ட தான் இருந்து வந்திருக்கிற அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்குவார், அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாள். இவன் இங்கேருந்து போனால் தன்னுடைய அந்த அசோகவனத்தினுடைய எழில் இது அசோகவனம் எப்படி வந்தது அப்படின்னு அதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு நினைவில் இல்லை. அசோகவனம் இவனுடைய திக்விஜயத்தின் போது தேவலோகத்திலிருந்து கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு மனம். எல்லாத்தையுமே அவன் பூமியோடு தூக்கி இவனுக்கு இது ஒரு பெரிய கைவந்த கலையாக இருந்திருக்கு. அவன் தேவர் உலகத்திலேருந்து அசோக வனத்தையே தூக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டானான். அந்த மாதிரி இவன் இப்படி எல்லா வகையிலும் இவனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குது. இவன் இதை பார்த்துட்ருக்குறான். இவன் ஊரில் உண்டான எல்லா பொருட்களுமே தேவலோகத்து பொருட்கள். அதை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி இருக்கிறான். அவன் பார்க்கும்போது தூண்கள் இது எல்லாமே தேவலோகத்து பொருட்கள். இது அப்படியே பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் 10ஓடு 11 வந்துட்டு போகிறதுக்காக நான் அங்கே வந்திருக்கிறேன். இல்லை, சீதம்மாவை பார்த்துட்டேன்ல, செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ராமனுடைய ஆள் ஒருத்தங்க வந்துட்டு போயிருக்கிறேன்னு இவனுக்கு தகவல் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? இவன் என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் ஒரு மயக்கம் பண்ணிட்டு தான் சீதம்மா கூட இவன் பேசுகிறான். அப்போ இன்னும் அவர்கள் எல்லாம் மயங்கி கிடக்கிறாங்க. இவன் எல்லா பக்கமும் சுற்றி முற்றி பார்த்தான். இனி நம்ம இங்கே வந்துட்டு அப்படி திருடன் மாதிரி நாம் போகக்கூடாது, நம்மளுடைய இருப்பை காமிக்க வேண்டும். நான் ராமச்சந்திரமூர்த்தியோட தூதுவன் தான் நான் வந்திருக்கிறேன், நீ பார்த்துக்கோப்பா, முடிஞ்சால் உன்னால் என்ன பண்ணணுமோ பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு வீறு கொண்டு இவன் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படி நினச்சிட்டு சரி சுற்றி முற்றி எப்படி பார்க்கான். நெருக்கொடு வடக்குறும் நினைப்பினில் நிமிர்ந்தான், பொறிக்குளம் மலர்பொழில் இடைக்கடிது போவான், சிறுத்தொழில் முடித்து அகழ்தல் தீது எனல் தெரிந்தான், மறித்தும் ஓர் செயற்கு உரிய காரியம் மதித்தான். சிறு தொழில் முடித்து அகழ்தல் தீது, வெறுமனே சீதம்மாவை பார்த்துட்டு போகிறதா ஒரு சின்ன காரியமாக மல்டி டாஸ்காக வச்சுக்கணும். ஒரே நேரத்தில் நம்மளால் என்ன முடியுமோ அத்தனை செய்யணும். பூனாமூனான்னு ஒரு வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு பூனாமூனான்னு ஒரு கத்திரிக்காய் வச்சு அப்படியே செய்யணும். ஒரு 4 அடுப்பு வைக்க வேண்டியதான், எல்லாத்தையும் சுற்றி பத்திர வேண்டியதான், அப்பாடம் முடிச்சிச்சு வேலைன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஆஃபீஸுக்கு வந்தோமா அங்கே மல்டி டாஸ்காக அங்கே ஒரு கம்ப்யூட்டரில் ஒன்று பார்த்துக்க வேண்டியதான், ஏற்கனவே பார்த்ததில் இதை தள்ளிக்கிட்டு அதை வர செக் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தானாலும் மல்டி டாஸ்க்காக நம்ம பார்த்துக்க வேண்டியதான். நம்ம இப்படி சும்மா போகிறதுங்கிறது நம்ம செயலுக்கு அது உகந்தது அல்ல அப்படின்னு அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு
நான் வந்து சிறு தொழில் முடித்து அகல்தல் தீது என தெரிந்தான் மறித்தும் ஒரு செயற்கு உரிய காரியம் வைத்தான். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும் அதை கொஞ்சம் சிந்திப்போம் அப்படின்னு அவன் அப்படியே உட்காந்து சிந்திக்கான். வஞ்சனை அரக்கனை நெருக்கி நெடுவாளால் அஞ்சின் உடன் அஞ்சுதலை தோளுறு அசைத்தே வெம்சிறையில் வைத்தும் இளன் வென்றும் இளன் என்றால் தஞ்சம் ஒருவருக்கொருவர் என்றால் தகவாகுமே. ராமனிடம் நான் கொண்ட பற்றுக்கோடுக்கும் நான் அவனை சரணாகதி அடைஞ்சேன்னு சொல்கிறதுக்கும் என்ன அர்த்தம் இருக்குது? வஞ்சனை அரக்கனை நெருக்கி அவனை அப்படியே என் வாழை கொண்டு அவனை அப்படியே சுற்றி அவன் உடம்பெல்லாம் நெருக்கி பிடிச்சி தள்ளி வஞ்சனை அரக்கனை நெருக்கி நெடுவாளால் அஞ்சினுடன் அஞ்சுதலை, அஞ்சஞ்சும் 10 தலை, அந்த 10 தலையும் அப்படி தோளோடு சேர்த்து பிடிக்கி தூரப்பட்டுறணும். அது மாதிரி போட்டுட்டு எம் சிறையில் வைத்துமிலன் வென்றுமிலன், அவனை தோளோடு பிடுங்கி ஒரு சிறையில் போட்டிருக்கணும், இல்லாட்டி அவனை ஜெயிச்சு வந்திருக்கணும். ரெண்டும் செய்யலை. அப்போ நான் வந்து என்னுடைய குரு என்னுடைய இஷ்ட தெய்வம் அவனை நான் வந்து சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. தஞ்சம் ஒருவருக்கு ஒருவர் என்றால் தகவாகுமோ? இது எப்படி பெருமைக்குரியதாகும்? இது ஆகவே ஆகாது. வந்தவர்கள் மீள்கிலர் மடிந்தால் வெம்திரல் அரக்கனும் வெலற்கரும் வளத்தான் முந்துமெனின் அன்னவன் முடித்தலை முசித்து என் சிந்தையுற வெந்துயிர் தவிர்த்து இனிதி செல்வேன். இனிமே அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. என்னோடு போருக்கு யார் வந்தார்களோ வந்தவர்கள் மீண்டும் அவன் திரும்பி போகவே கூடாது. அவன் வீட்டுக்கு அவன் எங்கேயுமே போகக்கூடாது. என்கிட்ட வந்தவன் அப்படியே சமாப்தி ஆயிரணுமே தவிர அதுக்கு மேலே அவனுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. வந்தவர்கள் மீள்கிலர், அவன் மீண்டு போகக்கூடாது. மடிந்தால் வெம்திரல் அரக்கனும் வெலற்கரும் வளத்தான் முந்தும், என்னுடைய வீர தீர பராக்கிரமத்தால் நான் யாரை எப்படி செய்யணுமோ அத்தனை முழுசும் செஞ்சுட்டு அன்னவன் முடித்தலை முசித்து என் சிந்தையுரு ஒந்துயிர் தவிர்த்து இனிதி செல்வேன். என் மனப்பூர்வமாக யாரை நசுக்க முடியுமோ, யாரை அப்படி க்ரஷ் பண்ண முடியுமோ எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போவேனே தவிர நான் அவ்வளோ சுலபமாக நான் போக மாட்டேன். அப்புறம் வந்து என்னுடைய தோல் வந்து உதயகிரி மாதிரியும் அத்தனைகிரி மாதிரி. உதயகிரினா கிழக்க சூரியன் உதிக்கா மாதிரி. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம் யாரால் அளக்க முடியும்? அது மாதிரி எனக்கு தோல் திரண்டிருந்து என்ன பிரயோஜனம் என்று நினையா ரவி சந்திரன் இயங்கும் குன்றம் இரு தோல் அணைய தன் உருவு கொண்டான். பெரிய ஜெய்ஜாண்டிக் ஃபிகராவோ எவ்வளவு அவனுடைய அகண்ட பரிபூரணத்தை விரிக்க முடியுமோ அவ்வளோ பெரிய உருவம் எடுத்துக்கிட்டான். என்று நினையா ரவி சந்திரன் இயங்கும் குன்றம் இரு தோழனைய தன் உருவு கொண்டான். அன்று உலகு ஏற்று இடைகொள் ஏனம் எனலானான். துன்று கடிகாவனை அடிக்கொடு துகைத்தான். அப்படி தோளை தட்டுனான், காலை தட்டுனான், ஓங்கி அப்படியே நின்று அன்று உலகு ஏற்று இடைகொள் ஏனம் எனலானான். இந்த உலகத்தை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த இவருடைய திருமேனி மாதிரி வராக அவதாரம் மாதிரி அப்படி ஓங்கி வளர்ந்து அப்படி நின்னவொடனே முடிந்தன பிளந்தன. அப்போ இவன் அப்படி உயர்ந்து வேறு எதுவுமே சண்டை எதுவுமே போடலை. இவனுடைய விஸ்தீரணத்தை உயர்ந்து காமிச்ச உடனே என்னாச்சு? முடிந்தன பிளந்தன முறிந்தன நெறிந்த மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த ஒடிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிதிர்ந்த. இது 16 வகையான அழிவுகளை அவன் வளர்ந்து நின்ன உடனே அந்த இடத்துல என்னது முடிந்தன. அவ்வளோதான். அந்த இடம் பூமிக்கு அடியில் 14 உலகத்துக்கு அடியில் போன மாதிரி அப்படி இருந்துச்சான். பிளந்தன, பூமி அப்படி 2ஆக பிளந்துச்சான். முறிந்தன, மரங்கள் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் முறிஞ்சிச்சான். நெறிந்தன, ஒன்றுக்கொன்று இடித்து நெருக்கிக்கிடுச்சான். 16 வகையான மெய்ப்பாடுகளும் இந்த மரங்கள் செடி கொடி பூமி எல்லாத்துக்குள்ளேயும் அவ்வளவு தெரிஞ்சிச்சான். வேரோடு மறிந்த சில வெந்த சில விண்ணில் காரோடு செறிந்த சில காலினோடு வேலை தூரோடு பறிந்த சில தும்பியோடு வானோர் ஊரோடு மலைந்த சில உக்க சில நெக்க சில. இது எப்படியெல்லாம் செய்ய முடியுமா? அத்தனை விதமாக ஒன்றுக்கொன்று இடித்து பிடிச்சி முதல்ல அவன் என்ன சொன்னான்? நான் வந்து எப்படியாவது என்னுடைய விரிந்த தோள்களை வச்சு நெருக்கி அடித்து அவங்கள ஏதாவது ஒன்று செய்யாமல் போக மாட்டேன். சின்னதாக சீதையை பார்த்துட்டு போகிற மாதிரியே நான் வந்திருக்கிறேன், அது தப்புல்லா, அப்படி செய்யக்கூடாதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சிறு தொழில் முடித்து அகல்தல் தீது. சின்ன தொழிலை செஞ்சுட்டு நான் போகக்கூடாது, நான் பெரிய செயலாக செய்துட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஓங்கி வளர்ந்த அந்த மரங்கள் அனைத்தும்
திசை யானைகள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம், நீ ஒடிச்சு போட்டதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கோம். ஏன்னா திசை யானைகள் இவனுக்கு அடிமையாக நிற்குது. திக்கஜங்கள் அப்படிங்கக்கூடியது மிகவும் பெயர் பெற்றது. 8 திசைகளுக்கு ஒரு ஆணையாக இறைவனுடைய சிருஷ்டியில் உள்ளது. அது இவங்கிட்ட இவன் வந்து திக்விஜயம்ங்கக்கூடிய பேரில் உலகத்தை எல்லாம் சுற்றி வரையணும் போயிட்டு எங்கெங்கே நல்ல நல்ல பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவனுடைய அரண்மனையில் வச்சுக்கிட்டான். இப்போ திக்கஜங்களாம் இவன் அரண்மனையில் இருக்குது. ஆஞ்சநேயர் இப்படி ஓங்கி வளர்ந்து இந்த மரங்களெல்லாம் தள்ளி சாய்க்கும்போது திக்கஜங்கள் எங்களுக்கு புதுசாக நல்ல உணவு கிடச்சிதுன்னு அது பாட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். ஆனையை கட்டி போட்டு தீனி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா போட்டு தள்ளிடுச்சான். சோலை முதல் மற்றவை சுழற்றிய திசைப்பேர் ஆனை நுகரக் குலகும் ஆன அடி பற்றா மேல் நிமிர விட்டனை விசும்பின் வழி போய் வானரர்கள் நந்தனவனத்தையும் அடிந்த. இப்போ எல்லாரும் வந்து ஓங்கி வளர்ந்த அந்த காடுகள் மலைகள் எல்லாம் இப்போ நம்மளே வந்து ஒரு நாளைக்கு களை வெட்டி விட்டுவிட்டால் பாதைகள்லாம் வெறிச்சுன்னு தெரியுதா என்ன? ஒரு குப்பைகளெல்லாம் நம்ம தூத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து வெற்றிடமாக தெரியுது. இது மாதிரி எல்லா இடங்களுமே வெற்றிடமாக தெரியுதான் இவர் போடலை. அலைந்தன கடல் திரை அரக்கர் அகல்மாடம் குலைந்து உக இடிந்தன குலக்கிரிகளோடு மலைந்து பொடி விற்றன மயங்கி நெடுவானத்து உலைந்து விழும் மீனினோடு வெண்மலர் உதிர்ந்த. அரக்கர்களின் அரண்மனை அனைத்தும் துகள் துகளாக தன் தரையில் போட்டு வச்சான். இது நம்ம விண்மீன்கள் நட்சத்திர கூட்டங்கள் செதறி கிடக்கா மாதிரி அரண்மனை முழுசாக அப்படியே செதறி தள்ளிருச்சான். அப்புறம் வந்து அசோகவனத்து மலர்கள் வந்து யாருமே நுகர்ந்து பார்த்ததே இல்லையான். தேவலோகத்திலேருந்து அவன் கொண்டாந்து வச்சுட்டு அது உள்ள அவன் யாருக்குமே அனுமதி கொடுக்கல. இவன் போய் பார்த்துருக்குறான். இப்போ சீதம்மாவை கொண்டாந்து வச்சுருக்கிறான். அவங்களுக்கு காவலுக்கு சீதம்மாவை சுற்றி காவலுக்கு வச்சு இவளை இடி புடின்னு சொல்லு குத்து கொல்லுன்னு சொல்லுன்னு வச்சுருக்கான். இப்போ வந்து இவன் குத்து கொல்லுன்னு சொல்லி இவன் வச்சுருக்கிறதில்ல. இவங்க மலர்களை முகர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு அதுக்கான நேரமே கிடைக்கல. இப்போ இவன் வந்து விஞ்சை உலகத்தினும் இயற்கை மலைமேலும் துஞ்சுதலில் வானவர் துறக்க நகரத்தும் பஞ்சியடி வஞ்சியர்கள் மொய்த்தனர் பறித்தார் நஞ்சமனையான் உடைய சோலையின் நறும்பூ. இப்போ இதில் இவ்வளோ பூ இருந்திருக்கா, இவ்வளோ வாசமிக்க பூக்கள் இருந்திருக்கா, இவ்வளோ மரங்கள் இருந்திருக்கா. அசோகவனத்தை அத்தனையும் துவம்சம் பண்ணிட்டார். சீதம்மா உட்கார்ந்துருக்கா ஒரு மரத்தை விட்டுட்டு மீதி மரங்களெல்லாம் அங்கே உள்ள 72 கோடி வித்யாதர பெண்களும் இவ்வளோ மரங்கள் இங்கே இருந்துதான். இந்த மரத்துக்கு இந்த மனமா நமக்கு தெரியவே செய்யாத இந்த மரங்கள் இங்கே இருக்கிறது எல்லோரும் மணந்து பார்க்குறாங்களாம். இவன் ஊன முற்றிட மண்ணின் உதித்தவர் ஞான முற்றுப்பு நன்னினர் வீடென தான கற்பக தந்தலை விண்தலம் போன புக்கன முன்னுரை பொன்னகர். இப்போ இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே தீவனையால் விராதன் கவந்தன் இவர்கள்லாம் இந்த பூமிக்கு இது சாபத்தினால தானே வந்தாங்க. அப்புறம் வந்து ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருநாமத்தை பெற்று அவங்களுடைய ஸ்பரிசத்தை பெற்று அவங்களுடைய காலடி தீக்கை பெற்று அவர்கள் எல்லாம் விமோச்சனம் அடைஞ்சாங்க. அது மாதிரி இப்போ ஆஞ்சநேயமூர்த்தியோடைய அந்த அவர் சுவாசித்த காற்றை சுவாசித்தே எல்லோரும் வீடு பேர் அறையிறாங்க. அதை சொல்கிறார் பாருங்கள். ஊனமுற்றிட மண்ணில் உதித்தவர் ஞானம் முற்று பெற்று. யார்? கவந்தன் விராதகன் எல்லாருமே. அவங்க வந்து எது தீவினையால் ஊனமுற்றவர்னால் தீவினையினால் தானே அவங்க அங்கே வந்திருக்குறாங்க. இவர்கிட்ட 2 பேருமே அவங்க வந்து அசுரர்கள் கிடையாது, கவந்தனும் விராதனும். அவன் ஒருத்தன் வந்து இங்கே குபேரனுடைய அரண்மனையில் குபேரன் வாரது தெரியாமல் ஒரு சல்லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்டா மனுஷனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாமல் போனியடா, போடா போய் இது மாதிரி பெறன்னு சொன்னான். அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி பற்றி இது மாதிரி வருவான்னு சொன்னான். அப்புறம் இவன் வந்து இந்திரன் சாபம் போட்டான், இவன் ராமச்சந்திரமூர்த்தி கால்பட்டு வருன்னு விராதன்னு சொன்னான். அப்போ 2 பேருமே எப்படி விமோச்சனம் பெற்றார்களோ அது மாதிரி இங்கே அனுமனுடைய காற்று பற்றி நிறைய பேர் அப்படி விமோச்சனம் அடைகிறாங்க. ஊனமுற்றிட மண்ணின் உதித்தவர் ஞானம் முற்று நன்னினர் வீடன தான கற்பக தந்தலை விண்தலம் போன புக்கன முன்னுரை பொன்னகர். கதறின வெறிவி உள்ளம் கலங்கின விலங்கு கண்கள் குதறின பரவிய வேலை குளித்தன குளித்திலாத பதறின பதைத்த வானில் பறந்தன பறந்து பார்வீழ்ந்து உதறின சிறையை மீள உடிக்கின உலைந்து போன. இப்போ இந்த இதில் மணிவாசகர் சொல்கிறார், உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து என் உள் புகுதலுமே
கரைமாண்ட காமப் பெருங்கடலை கரைத்தலும் இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓடலும் துறைமாண்டவா பாடி தோல் நோக்கமாடாமோ அப்படிங்கிறார். இத்தனை காலமும் இந்த மரங்களில் தங்கியிருந்த பறவைகள், அதாவது இதில் ஒரு பெரிய தத்துவம் இந்த ஒரு பாடல் வச்சுருக்கிறாரு. ஆஞ்சநேயமூர்த்தி அப்படிங்கக்கூடிய ஒரு பிரம்மச்சரி, ஒரு யோகி, அவருக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அவர் வந்து காற்றை குடித்து வாழ்ந்தவர், காற்றின் மைந்தன். அவர் வந்து இங்கே போன உடனேயுமே என்ன நடந்தது, அந்த அசோகவனத்தை இவர் உடைக்கணும்னே உடைக்கலை. இவர் நிமிந்து பார்த்து கைட்டு தட்டின உடனே எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அவைகள் எல்லாமே யதாஸ்தானத்துக்கு போயிட்டு, எங்கே இவன் வந்து மேலுலகத்தில் இருந்து வஞ்சனையால் தன்னுடைய வீரதீர பராக்கிரமத்தால் அரக்கத்தனத்தால் கொண்டுட்டு வந்து வச்சுருந்த அந்த சோலைகளில் உண்டான மரங்கள்லாம் மீண்டும் தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போன மாதிரி இங்கே ஆஞ்சநேயமூர்த்தி வந்து இங்கே வந்து மூச்சு விட்ட உடனே அந்த இந்திரலோக மரங்கள் எல்லாமே மேலுலகத்துக்கு போன அப்படி சொல்கிறார். கதறின வெறிவி உள்ளம் கலங்கின விலங்கு கண்கள் குதறின பறவை வேலை குளித்தன குளித்திலாத பதறின பதைத்தவானில் பறந்தன பறந்து பார் வீழ்ந்து உதறின சிறையை மீள ஒடுக்கின் உலர்ந்து போன. இப்போ இந்திரிய பறவை வந்து எப்படி போச்சோ அது மாதிரி இந்த மரங்களில் இருந்த பறவைகள் அனைத்தும் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சான். எல்லா இடத்துலையும் மரங்களில் பறவைகள் இருக்கும்ல, அந்த பறவைகள் எல்லாம் மிக வேகமாக ஓடிடுச்சு. தோற்றொடும் துதைந்த தெய்வ மரம் தொடுத்த புல் தம் கூட்டொடும் துறக்கம்புக்க குன்றன கோத்தின்தோள் சேட்டகன் பரிதி மார்வன் சிரியும் தீண்டல் தன்னால் மீட்டு அவன் கருணை செய்தால் பெரும் பதம் விளம்பலாமோ. இப்போ ராமச்சந்திரமூர்த்தியோட தொண்டன் வாயுபுத்திரன், அவனே பெரிய யோகி, அவனே சரணாகதி தத்துவத்துக்கு ஒரு இலக்கணமானவன். அவன் தொட்டால் எது தொலங்காமல் இருக்கும், அவனை பார்த்த உடனே தோட்டொடும் துதைந்த தெய்வ மரம் தொடுத்த புல் தம் கூட்டொடும் துறக்கம்புக்க, அந்த தெய்வ மரங்களில் இருந்த புள்ளினங்கள் பறவைகள் எல்லாமே எல்லாம் சொர்க்கம் போயிடுச்சான். கூட்டொடும் துறக்கம்புக்க குண்டன கோ தின்தோள் சேட்டகன் பரிதி மார்வன் சீரியும் தீண்டல் தன்னார். அவன் வந்து தீண்டோள் சேட்டகன் பரிதி மார்வன் சீரியும் தீண்டல் தன்னால் மீட்டு அவன் கருணை செய்தால் பெரும்பதம் விளம்பலாமாம். இப்போ இங்கே வந்து இதில் மரங்கள் தெய்வ மரங்கள் இங்கே இருக்குது. தெய்வ மரங்களில் வசித்த பறவைகள் எல்லாமே சொர்க்கம் போன. இவங்கெல்லாம் இவன் பார்வைப்பட்டு இவன் ஸ்பரிசம்பட்டு இவன் மூச்சுக்காற்றுப்பட்டு இது கூட கிடைக்கலன்னா என்ன ஆகும். இப்போ அவன் அங்கேருந்து வந்து இவன் பார்வையால் எல்லாத்தையும் பார்த்தான், அங்கேருந்து இவன் மூச்சு விட்டான், அங்கேருந்து இவன் எல்லாத்தையும் தட்டி விட்டான். இதனால் எல்லாமே வந்து சொர்க்கம் போயின அப்படி சொல்கிறார். பொய்முறை அறக்கர் காக்கும் புல்லுரை புதுமென் சோலை விம்முறும் உள்ளத்து அன்னம் இருக்கும் அவ்விருக்கம் ஒன்றும் மும்முறை உலகமெல்லாம் முற்றுற முடிவதான அம்முறை ஐயன் வைகும் ஆலன நின்றதம்மா. சீதாதேவி இருந்த மரம் மட்டும் அம்முறை ஐயன் வைகும் ஆலன நின்றதம்மா. எங்கள் இவர் தட்சிணாமூர்த்தி வீற்றிருப்பார்ல ஒரு ஆலமரம், கல்லாலின் புடையமர்ந்து வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் சொன்னார்லாம், அந்த மரம் மாதிரி அம்மா சீதம்மா இருக்கிற இடம் மட்டும் இருந்து தான் மீதி எல்லா மரங்களும் சொர்க்கமே போயிடுச்சான். தாளிரும் பொழில்கள் எல்லாம் துடைத்து ஒரு தமியன் நின்றான், ஏழினோடு 7 நாடும் அளந்தவன் எனலும் ஆனான். ஆளியின் நடுவன் நின்ற அருமறைக்கு அரசும் வைத்தான், ஊழியின் இறுதி காலத்து உருத்திர மூர்த்தி வைத்தான். அசகோணம் அழிந்து அனுமன் நின்ற தோளத்தை பார்த்தா ஊழிக்காலமே முடிஞ்சு போச்சு, அவளுக்கு ருத்ரமூர்த்தி இங்கே நின்று தாண்டவமாடுதாரோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இவனுடைய செயல் இருந்துச்சான். இன்னென நிகழும் வேலை அரக்கியர் எழுந்து பொங்கி பொன்மலை என்ன நின்ற புனிதனை புகன்று நோக்கி, அன்னை இது என்ன மேனி யார்கொல் என்று அச்சமுற்றார். நன்னுதல் தன்னை நோக்கி அரிதியோ நங்கு என்றார். அரக்கியர்லாம் வந்து இதுவரைக்கும் ஏன் நீ நீ என்ன ராமனை நினச்சிக்கிட்டு இருப்ப, அவன் தான் அன்னைக்கே செத்துருப்பான்ல, இவன் வந்து எவ்வளோ பெரிய ஆள், இவன் உனக்கு 3 உலகத்தையும் தரேங்கிறான், நீ ஏன் கேட்கல அப்படி இப்படி சொன்னவங்க. இப்போ அன்னை இது யார், இவன் நிற்க கோலத்தை பார்த்தா எங்களுக்கு தெரியல, எனக்கு என்னம்மா தெரியும், நான் இப்போ தான் இவங்க வந்து தன்னிலை அசோகவனம் முழுதும் ஒளிஞ்ச பிறகு இப்போ தான் இவங்க முழிச்சு பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவன் தூக்கத்தில் அவன் ஒரு மந்திரத்தை சொல்லி எல்லாரையும் தூங்க பண்ணாமலாம். இப்போ இன்னென்ன நிகழும் வேலை இது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அரக்கியர் எழுந்து இப்போ தான் எழுந்து பார்க்குறாங்க. இத்தனை வேலையும் முடிஞ்ச பிறகு பொங்கி பொன்மலை என்ன நின்ற புனிதனை புகன்று நோக்கி மலை மாதிரி நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே இது யாருமா,
எங்கேருந்து வந்தான் என்ன அன்னை இது என்ன மேனி யார்கொல் என்று அச்சமுற்றார். நன்னுதல் தன்னை நோக்கி அருவியோ நங்கு என்றார். உனக்கு தெரியாதா இது? உனக்கு தெரியாமல் எப்படி என்கிட்ட கேட்கிங்களே, நீங்கள் தான் மாயக்காரங்க, நீங்கள் தான் எல்லா மந்திர தந்திரங்களும் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியாமல் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. பாம்பின்கால் பாம்பறியுன்னு தானே பழமொழி. எனக்கு வல்லமையெல்லாம் தெரியாதும்மா. நீங்கள் தான் மாயமானா வரீங்க, நீங்கள் தான் தவ வேடம் கொண்டு வாரீங்க, நீங்கள் தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு காட்டுதீங்க. எனக்கு உருக்காட்டுதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நானும் உன்னை மாதிரி வியந்து யாருன்னு பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் ஒரு ஒரு தோட்டத்தையே கலாஸ் பண்ணி முடிக்க வரைக்கும் இவங்க அப்படியே மயக்க நிலையில் இருந்திருக்கிறாங்க. தீயவர் தீய செய்தல் தீயவர் தெரியும் நல்லால் தூயவர் தெரியல் உண்டோ. பாரு, தீயவர் தீய செய்தால் கெட்டுப்போனவங்க மந்திரவாதி ஒரு மந்திரம் பண்ணால் மந்திரவாதிக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுமாம்மா? நான் தூயவர் செய்தால் எனக்கு தெரியுமா? தெரியாது. தீயவர் தீய செய்தால் தீயவர் தெரியும் நல்லால் தூயவர் தெரிதல் உண்டோ. நம்முடை சூழலெல்லாம் ஆயமான் எய்த அம்மானை இளையவன் அரக்கர் செய்த மாயமென்று உறக்கவேயும் மெய்யென மையல் கொண்டேன். எனக்கு ஒரு மாயமும் தெரியாது தங்கம். அந்த மாயமான் வந்து நிற்கும்போது இது அரக்கருடைய வேலை தான்னு என் குழந்தைன்னு சொல்லியும் கூட நான் நம்பினேன். இது மாயமான் இல்லை, உண்மையான மான். அப்படிப்பட்ட ஆளு நான் ரொம்ப பைத்தியார பிள்ளைப்பா. என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு என் உயிரை வாங்காதீங்க. நான் மாயமானாக வரும்போதும் கூட எனக்கு ஒரு கல்மிஷம் இல்லாமல் இது மாயமான் தான் போல இருக்குது, நான் நிஜமான் தான் போல இருக்குது அப்படின்னு நான் நம்பினேன். நீ அதனால் என்கிட்ட கேட்காத. தீயவர் தீய செய்தல் தீயவர் தெரியும் நல்லால் தூயவர் தெரியல் உண்டோ. நம்முடை சூழலெல்லாம் ஆய மான் எய்த அம்மான் இளையவன் அரக்கர் செய்த மாயம் என்று உரைக்கவேயும் மெய்யென மையல்கொன். என் குழந்தைன்னு சொல்லியும் கூட நான் மெய்யின்னு நினச்சோமா. அப்படிப்பட்ட ஆளுனா. கண்கொள அரிது மீது கார்கொள அரிது தின் கால்கொள எண்கொள அரிது இராவும் இருள்கொள அரிது மாக விண்கொள நிவந்த மேறு வெல்குற வெறிந்து உள்ளம் பொன்கொள உயர்ந்தது இப்பார் பொறைகொள அரிது போலாம். மேருமலையின் மேருமலையை விட உயர்ந்து நிற்கிறானா அவன். இது என்னையா இது? இவனுடைய திருமேனியை பற்றி எனக்கு சொல்லவே முடியலையே. கண்ணை கொண்டு எக்கி பார்க்குறாங்க, அவனுடைய திருமுடி எங்கே இருக்குன்னே தெரியல. கண்கொள அரிது கார்கொள அரிது. மேகங்கள் எல்லாம் வருது, மேகங்கள் எதோடு முடிவடையுது தெரியல. அதுக்கு மேலேயும் இவன் தெரியுது. கார்கொள அரிது தின் கால் எண்கொள அரிது. அவனுடைய கால் எங்கே இருக்குது தெரியவே இல்லை. சிவபெருமானை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்ல, பாதம் இரண்டு மினவில் பாதாளம் எழினுக்கும் அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்றதொன்மை. அது மாதிரி இவன் கீழே பார்த்தா மேலே பார்த்தா பக்கவாட்டில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இவனுடைய உண்மை சுரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலையம்மா. இது என்ன தன்மை? கண்கொள அரிது மீது கார்கொள அரிது தின் கான் எண்கொள அரிது இராவும் இருள்கொள அரிது மாக விண்கொள நிவந்த மேறு வெல்குற விரும்பி உள்ளம் பொன்கொள உயர்ந்தது இப்பார் பொறைகொள அரிது போலாம். இது எப்படி தான் இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியலையப்பா. இது இப்படி நடந்ததுக்கு என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. வெள்ளியம் கிரியை பண்டு வெம்தொழில் அரக்கன் வேறொடு அள்ளினன் என்ன கேட்டான். அத்தொழிற்கு இழிவு தோன்ற புள்ளிமா மேறு என்னும் பொன்மலை எடுப்பான் போல வள்ளிகுர் தடக்கைதனால் மண்ணின்றும் வாங்கி அண்ணல். இப்போ மேருமலையை வேரோடு பெயர்த்து எடுத்தது போல் இவன் அப்படி நின்றுட்டுருக்கானா. வள் உயிர் தடக்கை தன்னால் மண்ணின்றும் வாங்கி அண்ணன். இப்போ அவன் வெள்ளியங்கிரியை எடுத்தான்னு சொல்லுவாங்க. இவன் இந்த சீதா அந்த இலங்கை மண்ணையே தூக்கி அவன் மேலே வச்சுருவான் போல இருக்க. அந்த மாதிரி இருக்கிறான். நீரிடு துகிலர் அச்சம் நெருப்பிடும் நெஞ்சர் நெக்கு பீரிடும் ஒருவர் தெற்றி பிணங்கிடுதாளர் பேழ்வாய் ஊரிடு பூசல் ஆற உழைத்தனர் ஓடி உற்றார் பாரிடு பழுவச்சோலை பாரிக்கும் பருவத்தேவர். பருவத்தேவர் அப்படின்னு அந்த அசோகவனத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. பருவத்தேவர்கள் அப்படின்னா அவங்க யார்? சகல விதமான மாயங்களும் தெரிந்தவர்கள். எல்லா விதமான பருவங்கள், அதாவது ஒரு ஒரு ஆண்டுக்கு 6 பருவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 6 பருவங்களில் கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில் காலம், முதுவேலி காலம், இப்படி 6 காலம். இந்த 6 காலத்தையும் இவங்க காவல் காத்து 6 காலத்தில் இப்போ சீசனல் திங்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். பலாப்பழம் ஒரு காலத்தில் தான் வரும், மாம்பழம் ஒரு காலத்தில் தான் வரும், மாதுளை வரும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எல்லா காலத்திலும் எல்லாமே வருது. அது மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தானா.
அந்த பருவகால தேவர்கள் அது மாதிரியெல்லாம் அந்த தோட்டத்தை பராமரித்து அப்படி உற்பத்தி பண்ணி வச்சுருந்தாங்களாம். எல்லா காலமும் ஒன்று போல் இருக்கும்படியாக ராமேஸ்வரம் சொன்னால் இந்த 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 தடவை வந்து இளவேனில் காலமே இருக்கட்டுப்பான்னா இளவேனில் காலம்தான் பருவகால தேவர்கள் அப்படின்னு அந்த அளவிற்கு அவங்கள வச்சுருக்கிறான். சொல்லிட எளியதென்றால் சோலையை காலில் கையில் புல்லொடி தொகலுமின்றி பொடிபட நூறி பொன்னால் வில்லிடு வேரம் தன்னை வேரிடும் வாங்கி வீச சில்லிடம் ஒளிய தெய்வ இலங்கையும் சிதைந்தது என்றார். இப்போ அந்த பருவத்தேவர்கள் வந்து அசோகவனத்தில் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புல் பூண்டு கூட மிச்சம் இல்லாமல் அவ்வளோ பிடுங்கி தூர எரிஞ்சிட்டார் ஆஞ்சநேயர் வந்து. ஆடகத் தறிவின் சோலை பொடி பொடித்து அரக்கர் காக்கும் தேடரும் வேரம் வாங்கி இலங்கையும் சிதைந்ததம்மா கோடரம் ஒன்றே நன்றிது ராக்கதர் கொற்றம் சொற்றல் மூடரும் மொழியார் என்ன மன்னனும் ஒருவல் செய்தான். இவங்க எல்லாரும் போய் ராமேஸ்வரன்ட்ட போய் சொல்லாங்க, இவங்க வந்து நம்மளுடைய அசோகவனமே இல்லாமல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லலாம். அசோகவனமே இல்லாமல் யாரா ஏதாவது தவறுதலான செய்தி கொண்டாந்து சொல்ல வந்து என்னை பயங்காட்டு வந்திருக்கீங்களாடா, அசோகவனம் எப்படிடா இல்லாமல் போகும்? அங்கே வந்து பருவத்தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பலசாலி, எவ்வளோ பெரிய வர வாங்கினவங்க, ஒரு பருவத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு மந்திர எந்திர பலம் பெற்றவர்கள். அவர்கள் வந்து அவர்களை ஒருத்தன் ஜெயிச்சு இந்த பூமியை வந்து துண்டாடிட்டான்னு வந்து என்கிட்ட வந்து கதை சொல்ல வரீங்களாடா? உங்களுக்கு புத்தி இருக்கா? நல்லா தெளிஞ்சு சொல்கிறீங்களா? ஆடகத் தருவின் சோலை பொடிபொடுத்து அரக்கர் காக்கும் தேடரும் வேரம் வாங்கி இலங்கையும் சிதைத்தது அம்மா கோடரம் ஒன்றே. ஒரே ஒரு குரங்கு, கோடரம்னா குரங்கு, ஒரே ஒரு குரங்கு தான் இவ்வளவு செஞ்சிச்சு. கோடரம் ஒன்றே நன்றிது ராக்கதர் கொற்றம் சொற்றல் மூடரும் மொழியார் என்ன மன்னனும் ஒருவல். நீங்கள் என்னடா சொல்கிறீங்க? நம்மளுடைய திறமை ராக்கதர் கொற்றம் இவ்வளோதானா? நம்மளுடைய திறமை இவ்வளோதானா? நம்மளுடைய அரசாட்சி இவ்வளோதானா? நம்மளுடைய வீரதீர பராக்கிரமம் இவ்வளோதானா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கடா? தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, தெரியாமல் தான் பேசுகிறீங்களா? அவன் சொன்னான், தேவர்கள் பின்னும் மன்னர் அதன் ஒரு சுமக்கும் திண்மை பூ வலயத்தை அன்றோ புகழ்வது புலவர் போற்றும் மூவரின் ஒருவன் என்று புகழ்கிலும் முடிவில்லாத ஏவம் அக்குரங்கை ஐய காணிதி இன்னே என்ற. மூவர்களுக்கும் மேலான மூவன் இவன். 3 பேருடைய வீரதீர பராக்கிரமங்களும் இவன் பக்கத்தில் எதுவும் செய்ய முடியாது. மூவரோடு நான் ஒப்பிட்டு சொன்னால் நான் வந்து தப்பு செஞ்சேன்னு அர்த்தம். நீ அடித்தாலும் பிடிச்சாலும் அங்கே என்ன நடந்ததுன்னு உங்கள்கிட்ட தகவல் தெரிவிக்கலைன்னா அப்புறம் அதுக்கு நான் தானே கஷ்டப்படணும். அங்கே நடந்ததை நான் உங்கள்கிட்ட நடந்தது உள்ளபடி சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. அதனால் என்ன சொல்கிறான், தேவர்கள் பின்னும் மன்ன அதன் ஒரு சுமக்கும் திண்மை பூ வலயத்தை அன்றோ புகழ்வது. அவன் வந்து அவனுடைய வீரதீர பராமரிக்கத்தை நான் என்ன சொல்லனே தெரியல. புலவர் போற்றும் மூவரின் ஒருவன் என்று புகழினும் முடிவில்லாத அவன் புலவர்களெல்லாம் போற்றி பாராட்டக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலி இவன் அப்படின்னு சொன்னானாலும் அது பக்கத்தில் நிற்க முடியாத ஐயா, இது மிகப்பெரியது. மண்டலம் கிழிந்த வாயில் மறிகடல் மோளை மண்ட எண் திசை சுமந்தமாவும் தேவரும் இரியல் போக தொண்டை வாய் அரைக்குமார்கள் சூழ்வயிறு உடைந்து சோர அண்டமும் பிளந்து விண்டதாம் என அனுமன் ஆர்த்தான். இப்போ வந்து உலக உருண்டையே பிளந்தது மாதிரி சத்தம் போட்டு சிரிச்சானாம். நான் வந்த வேலையை ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் போகணுன்னு நினச்சேன், அசோகவனத்தை நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி கலன்னு அப்படி சிரிச்சானாம். அறுவரை முளையில் முட்டும் அசனியின் இடிப்பும் ஆழி வெறுவெறு முழக்கம் ஈசன் வில்லிரும் ஒலியும் என்ன குறுமணி மகடகோடி முடித்தலை குலுங்கும் வண்ணம் 20 செவியினோடும் முளைந்தது அவ் எழுந்த ஓசை. இவன் ஆர்ப்பரித்து எழுந்து எவண்டாவன், நான் வந்து பருவ வீரர்களெல்லாம் கொன்னுட்டேன், இன்னும் வேறு யார் இருக்கா வாங்க, நான் இங்கே இருக்கிற இடத்துல தான் நான் நிற்பேன், நான் எந்திரிச்சு வந்து எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் வாங்க யாருன்னா இங்கே வாங்க. அந்த அவன் சிரித்த ஒலியும் அவன் காலில் அப்படி வச்ச ஒலியும் கேட்டு முதல்ல வந்து இவன் சிரித்தானா. ஒரு குரங்கு ஒத்த குரங்கு வந்து இவங்க இதெல்லாம் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன மாயமா மந்திரமா? என் மாயம் பக்கத்தில் இவன் என்ன நிற்க முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் அவன் ஒத்த குரங்கு அவன் சிரித்த சிரிப்பு இவன் வயிற்றுக்குள்ளே என்னவோ ஒன்று பண்ணிச்சான். ஏண்டா நான் தான் அதிரும்படிமா சிரிப்பேன், நான் தான் பெருத்தையார எக்காலம் போட முடியுமா சிரிப்பேன், நான் தான் வந்து இடி இடிக்கிற சிரிப்பு இடி இடிக்கிற குரல், என் குரலையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கடா அவனுடைய குரல். அவன் சொல்லலாம், புள்ளிய முறுவல் தோன்ற பொறாமையும் சிரிப்பு. என்னை விட நீ சிறந்தவனாடா. பொறாமை வந்துருச்சான் அவனுக்கு. இதில்
இவன் சிரித்த சிரிப்புக்கு பொறாமை வந்துருச்சான். என்னை விட நீ நல்லா சிரிக்கிறியே, புல்லிய முறுவல் தோன்ற பொறாமையும் சிறிது பொங்க எல்லையில் ஆற்றல் மாக்கள் எண்ணிறந்தாரை ஏவி வல்லையின் அகலாவண்ணம் வானையும் வழியை மாற்றி கொல்லலீர் குரங்கை நொய்தின் பற்றிதீர் குணர்தீர் என்றான். இந்த பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனை கொல்லக்கூடாது. நீங்கள் அவன் யார் என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சே ஆகணும். அதனால் நீங்கள் 8 திக்குலையும் நீங்கள் போய் அவனை கொல்லாமல் அப்படியே பிடிச்சிட்டு வாங்க அப்படி சொன்னான். புல்லிய முறுவல் தோன்ற பொறாமையும் சிறிது பொங்க எல்லையில் ஆற்றல் மாக்கள் எண்ணிறந்தாரை ஏவி, எல்லையற்ற பேர்களை ஏவிவிட்டான். 1 2 பேரில் எல்லையற்றவர்களை ஏவிவிட்டு வல்லையின் அகலாவண்ணம் வானையும் வழியை மாற்றி கொல்லலீர் குரங்கு, வான்வழியவே மாற்றி அமைச்சிருங்க. அதுக்கப்புறம் குரங்கை கொல்லாதீங்க, நேர கொண்டுட்டு வாங்க. பனியொரு சோலை சிந்தி வேரமும் பறித்து அம்மா தனி குரங்கு போலாம் நன்று நம் தருக்கு என்கின்றார். இனி ஒரு பழி மற்ற உண்டோ இதனின் என்று இறைத்து பொங்கி முனிவுரு மனத்தின் தாவி முந்திர முடுங்குகின்றார். தனி ஒருத்தன் அசோகவனத்தை அழைச்சானா? அது எவ்வளோ பெரிய சோலை! அதில் அவன் எதுவுமே ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாமல் அவன் ஒருத்தனாக அழைச்சானா? அப்போ நம்மளுடைய அரக்கர்களுடைய வேலை தான் என்னடா, இதனுடைய தருக்கு தான் என்னடா, இது எப்படிடா ஆச்சு, எப்படி ஆச்சு, எனக்கு ஒன்றும் புரியலடா நீங்கள் சொல்கிறது அப்படின்னு. வரைகளை இடருமின் என்றால் மறிகடல் பருகுமின் என்றால் ரவியை விடும் என்றால் எழுமலை விளையுமின் என்றால் அரவினது அரசனை ஒன்றோ தரையினோட அறையுமின் என்றால் தரையினை எடும் என்றால் ஒருவரது அமைதல் சமைந்தார். இங்கே பாருங்கள், இந்த தனி ஆளாக ஒவ்வொரு கிங்கரவர்களும் அங்கே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு கிங்கரவர்களும் வரைகளை இடருமே. இந்த மலைகளெல்லாம் நீ கால் ஏற்றிடானா, ஒருத்தன் போய் எல்லா மலையும் ஏற்றிட்டு வந்துடுவானா. வரைகளை இடருமின் என்றால் மறிகடல் பருகுமின், இந்த கடல் நீரை குடிச்சிட்டு வாடா அப்படின்னா அதை ஒரே ஒரு கிங்கரன் குடிச்சிட்டு வந்துடுவானா. ரவியை விழவிடும் என்றார், சூரியன் வரக்கூடாது, ஒரு குத்தி கீழே விட்டுருடான்னா சூரியன் நொறுங்கி போவானா. எழு மலை பிழியுமின் என்றார், மலைக்கடவுளை புழிஞ்சு நீங்கள் தூரப்பட்டுருங்கடான்னா அதையும் செஞ்சுருவாங்களாம். அரவினது அரசனை ஒன்றோ தரையினோட அறையுமின் என்றார். இங்கே நம்ம பூமியை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பாம்பு வாசிக்கு அது எல்லாத்தையுமே இவன் தூள் பறத்துன்னா ஒரே ஒரு கிங்கரன் இவ்வளவு செய்வான். அத்தனை பேரையும் கொண்டுட்டு இவன் ஒரு குரங்கு இவ்வளோ செஞ்சிச்சா? என்னால் நம்பவே முடியலையே. வயிர் ஒலி வளையொலி வன்கார் மலையொலி முரசொலி மண்பால் உயிர் உலைவொரு நிமிரும் போர் உறும் ஒலி செவியின் உணர்ந்தான். வெயில் விரி கதிரவனும் போய் வெறிவிட வெளியிடை விண்ணோய் கைலையின் மலையன நின்றான் அனையவர் வருதொழில் கண்டான். முதல்ல வயிறொலி வளையொலி வன்கார் மலையொலி முரசொலி மண்பால் உயிர் உலை ஒரு நிமிரும் போர் ஒலியும் செவியின் உணர்ந்தான். வெயில் விரி கதிரவனும் போய் வெறிவிட. சூரியன் என்ன பண்ணானா, ஒரு அனுமான் ஓங்கி வளர்ந்து இப்படி சுற்றி பார்த்தானாம். 8 திக்கிலும் இருந்து போர் வீரர்கள் வந்துட்டாங்க. இவன் இப்படி சுற்றி பார்த்தானான். இவன் வளர்ந்து நின்று சுற்றி பார்த்த உடனே, ஐயோ சின்ன வயசுலேயே இந்த குழந்தை என்னையை பிடிச்சி வாயில் போட வந்துச்சு, நல்ல வேளை இந்திரன் அந்த மூக்கை உடச்சி கீழே தள்ளனா, இப்போ என்னையை பிடிச்சி வாயில் போட்டுறக்கூடாதுன்னு மலையில் போய் மொழிஞ்சுக்கிட்டானா, இரவாக்கிக்கிட்டானா சூரியன். அதை அவர் சொல்லார். வெயில் விரி கதிரவனும் போய் வெறிவிட வெளியிடை விண்ணோய் கைலையின் மலையன நின்றான் அனைவர் வருதொழில் கண்டான். கைலை மலை மாதிரி ஓங்கி வளர்ந்து நின்றானா ஆஞ்சநேயமூர்த்தி. இவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்துணுன்னா, இயல் இது என முந்தே இயை ஒரு இனிது தெரிந்தான். இயல் அறிவு பயத்தால் அதன் நல பயன் உளது உண்டோ. சிதவியல் கடிபொழில் ஒன்றே சிதறிய செயல் தரு தின்போர் உதவியியல் இனிதின் உவந்தான் எவரினும் அதிகம் உயர்ந்தான். அசோகவனத்தை அழித்தால் மட்டுமே நாம் இருக்கும் இடத்துக்கு இந்த ராவணன் அவனுடைய தொண்டர்கள் எல்லோரும் கூடி வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவன் யாரும் வரமாட்டாங்க. அதனால் நான் அசோகவனத்தை அழிப்பேன்னு சொல்லி நின்னவன் இப்போ இமயமலை மாதிரி அப்படி ஓங்கி வளர்ந்து நிற்கான. இயல் இது என முந்தே இயவுரு இனிது தெரிந்தான். பதையியல் அறிவு பயத்தால் அதிக நல பயன் உள்ளது உண்டோ. சிதவியல் கடிபொழில் ஒன்றே சிதறிய செயல் தரு தின்போர் உதவியல் இனிதின் உவந்தான் எவரினும் அதிகம் உயர்ந்தான். எல்லாத்தையும் விட மேலே 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 உயர்ந்து நின்று இப்படி நின்றுட்டுருக்குறான்.
அரவனும் அதனை அறிந்தான். அருகினில் அழகின் அமைந்தார். இரவினின் உதவு நெடுந்தார் உயர்மரம் ஒருகை இயைந்தான். உறவரு துணையென அன்றோ உதவி அதனை உவந்தான். நிறைகடல் கடையும் நெடுந்தாள் மலையென நடுவன் நிமிர்ந்தான். ஒரே ஒரு மரம் கைக்கு கிடைச்சிது. அசோகவனத்தில் எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு ஒரு மரம் நின்றுச்சு. அந்த ஒரு மரத்தை கையில் வாங்கிட்டான். வான்மீகம் என்ன சொல்லுது, அந்த பெரிய கேட்டில் பெரிய இது வச்சுருந்தாம்ல, கம்பி போட்டு, அதில் ஒரு கம்பி இருந்துச்சான். அந்த கம்பியை அவன் பிடுங்கினான்னு சொல்லுது. பட் கம்பர் சொல்லார், ஒத்த மரம் நின்றுச்சு. அரவனும் அதனை எறிந்தான். அருகினில் அழகின் அமைந்தார். இரவினின் உதவு நெடுந்தார் உயர் மரம் ஒரு கை இயைந்தான். ஒரு மரம், ஒத்த மரம் நின்றுச்சு, அது ஒரு கையில் பிடிச்சானான். துணை உறவரு துணை அன்றோ உதவி அதனை உவந்தான். நிறைகடல் கடையும் நெடுந்தாள் மலையென நடுவன் நிமிர்ந்தான். இப்போ பார்க்கடலை வாசுகிங்க கயிறா கொண்டு மந்தார மலையை மத்தா கொண்டு அந்த மலை நிமிர்ந்து வளர்ந்த மாதிரி இவன் ஓங்கி நிமிர்ந்துட்டான். கையில் ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டான். வாள்கள் இற்றன இற்றன வரிசிலை வைரத் தோள்கள் இற்றன இற்றன சுடர் மழு சூளம் நாள்கள் இற்றன இற்றன நகை எயிற்று ஈட்டம் தாள்கள் இற்றன இற்றன படையுடை தடக்கை. வாழ்படைகள் அனைத்தும் ஆயுட்காலம் நிறைவுற்றுது. எல்லாமே போயிடுச்சு. ஒன்று கூட மீதம் ஏற்படலை. இவன் 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 என நின்றார். இது என நின்றார். யாரா அடித்தா யாரா அடித்தா? எதிரால் ஒரே ஒரு குரங்கு தான் நிற்கி. யார் அடித்தா? இந்த இவன் தான் அந்த குரங்கு, இவன் தான் அந்த குரங்கு, இவன் தான் அந்த குரங்கு. இவனா இவனா? இது குரங்குடா. ஓ, அப்போ இது. அவங்களுக்கே என்ன பேசுன்னு தெரியல. இவன் இவன் இவன்னாங்களாம், இது இது இதுன்னாங்களாம். அப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள ஒரே குழப்பம் வந்துருச்சான். ஆகையை செரு விளைவுறும் அமைதியின் அரக்கர் மோகமுற்றனராம் என முறைமுறை முனிந்தார். மாகம் முற்றமும் மாதிரம் முற்றமும் அலைந்தார். மேகமொத்தனர் மாருதி வெய்யன் ஒத்தான். அப்படி அறிவு மயக்கமுற்று அவர்கள் என்ன பேசுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இளம் சூரியன் மாதிரி அவன் ஓங்கி வளர்ந்து நின்றான். மானமுற்ற தம் பகையினால் முனிவுற்று வளைந்த மீனுடை கடல் உலகினின் உலையெல்லாம் மிடைந்த ஊனரக் கொன்று துகைக்கவும் ஒளிவிழா நிருதர் ஆணை ஒத்தனர் ஆள் அறிவொத்தனன் அனிமான். இவங்க எல்லாரும் அமரர்களுக்கு எத்தனை விதமான துன்பம் கொடுக்க முடியுமோ அத்தனை கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் யானைகள் மாதிரி, வீரமுக்க யானைகள் மாதிரி நின்னாங்க. ஆனால் அதில் ஒத்த சிங்கம், ஆண் சிங்கம் மாதிரி ஆஞ்சநேயர் நின்னார். சிங்கத்தை கனவுல கண்டாலே யானைக்கு பயம். அது சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சிம்ம சொப்பனம்னா யானை சொப்பனத்தில் சிங்கத்தை கண்டாலே போயிடும். இப்போ நிஜத்துக்கே சிங்கம் வந்து நிற்கிது. அத்தனை யானை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லார். எய்த ஏற்றின எரிந்தன ஈர்த்தன இகலின் பெய்த குத்தின பொதுத்தன துளைத்தன போழ்ந்த கொய்த சுற்றின பற்றின குடைந்தன பொலிந்த ஐயன் மல்பெரும் புயத்தன புண் அளப்பரிதார். அவன் தோல் முழுசும் இத்தனை வீரர்கள் வந்து அவன் மேலே கல்லை வாழை ஈட்டிய கத்தியை எல்லாம் போட்டு மேலெல்லாம் இருந்து அப்படியே ரத்தம் கொட்டுது. விழுப்புண், திரும்பின இடமெல்லாம் விழுப்புண். தேவர்கள் அவர் மேலே மலர் மாதிரி பொரியிறாங்க. அது அந்த புண்ணுக்கு மேலே விழுந்து எதமாக அந்த அந்த பூனுடைய குளிர்ச்சி வந்து அந்த உடலுக்கு எதமாக இருக்கான். ஆனால் அவனுடைய விகாரமான தோற்றம் தெரியலையாம். ரத்தம் ஒழுகி எல்லா இடத்துலையும் இது ஏற்பட்டு விகாரமாக தெரியலையாம். அது கார்கருந்தடங்கடல்களும் மலைமுகில் கண்ணனும் வேர்க்க வெஞ்செரு விளைத்திகளும் வெள்ளேற்று அரக்கர் பொற்குலாத்துகளு பூசலின் ஐயனை புகழ்வுற்று ஆர்க்கும் விண்ணவர் அமலையே உயர்ந்தது அன்று அமரில். அப்போ இவனை வந்து அனுமனை புகழ்ந்து தள்ளுதாங்க. இதில் வந்து இவங்களுடைய ஆர்ப்பரிப்பு பெருசாக, தேவர்களுடைய புகழ்ச்சி பெருசானா தேவர்கள் புகழ்ந்ததான் பெருசாக. எப்படி நமக்கு விமோச்சனம் வந்துருச்சு, எப்படி நமக்கு விமோச்சனம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க புகழ்ந்துக்கிட்டாங்களாம். மேவும் எஞ்சினத்து அரக்கர்கள் முறைமுறை விசையால் ஏவும் பல்படை எத்தனை கோடிகள் எனினும் தூவும் தேவரும் மகளிரும் முனிவரும் சொரிந்த பூவும் புண்களும் தெரிந்தல மாருதி புயத்தில். தேவர்கள் சொரிந்த அந்த பூ மலர்களால் மாருதி புயத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் அவன் இயல்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சான். வந்த கிங்கரர் எனும் மாத்திரை மடிந்தார். நந்தவனத்து நாயகர் ஓடினர் நடுங்கி பிந்து காலினர் கையினர் பெரும்பயம் பிடரின் வந்த 1000 பிணக்குவை மேல் விழுந்து உழையனார். இவங்க வந்து ஆயிரக்கணக்கான பிணக்குவியல் கிடக்கு. அவங்க ஓடி போய் ராவணேஸ்வரன்ட்டு இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்ட்டு வேகமாக ஓடுதாங்க. பிணங்கள் செத்து மடிஞ்சு கிடக்கிறதுனால அதுக்கு மேலே ஏறி 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 கீழே விழுந்து அவங்க வந்து தடுமாறி தான் போகிறாங்க. வேகமாக அவங்களால போக முடியல.
இவன் அப்படியே வீராதி வீரனா அப்படி நிற்கிறான். இறந்து நீங்கினரோ இன்று என் ஆணையை இகழ்ந்து துறந்து நீங்கினரோ, அன்றி வெம்சமர் தொலைந்தார் மறந்து நீங்கினரோ எண்கொள் வந்தது என்று உரைத்தான். நிறம் செருக்கிற வாய்தரும் நெருப்பு உகழ்கின்றான். ஏன்டா யாருடா வந்தீங்க, யாருக்கு இங்கே வந்து எதுக்காக வேண்டி நின்னீங்க அப்படி சொல்லி அவன் அப்படி நிமிர்ந்து நிற்கிறான். ராமேஸ்வரன்கிட்ட போய் எல்லாரும் வந்து அந்த ஒரு குரங்கு ரொம்ப ஆர்ப்பரிப்பு செய்து அப்படின்னு. கிங்கரர்கள்லாம் என்னடா நாங்கள், அவங்க இன்னும் வந்து தகவல் என்கிட்ட சொல்லலையே, அவங்க இறந்தார்களா ஒளிஞ்சார்களா, அவங்க என் கட்டளையை மறந்துட்டு தண்ணி போட்டுட்டு அவங்க ஏதாவது நடக்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரி ஒரு குரங்கு இவ்வளவு செய்யுமா, ஒரு கிங்கரன் மட்டுமே இந்த பூமியை பிளப்பான் வானத்தை தொலைப்பான் அப்படின்னா இத்தனை பேர் சேர்ந்து என்னடா பண்ணீங்க, அவங்க எங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். சலம் தலை கொண்டனர் ஆய தன்மையர் அலந்திலர் செருக்களத்து அஞ்சினார் அலர் புலந்தெறி பொய்க்கறி புகழும் புன்கனார் குலங்களின் அவிந்தனர் குறைங்கினார் என்றார். இப்போ கிங்கரர்கள் எல்லாரும் இறந்துபட்டனர் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்ல பயப்படலை. ஏன்னு கேட்டால் பொய்ச்சாட்சி சொன்னவன் கதியெல்லாம் மோசமான கதி. அந்த பொய்ச்சாட்சி சொன்னவன் வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா வேதாளம் சாருமே. இப்போ நம்ம எல்லோரும் நம்ம நல்லவங்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேரை பற்றி எத்தனை பேர் பழி சொல்லிடுறோம். அது ஒரு தனிப்பாடல் சொல்லுது, வேதாளம் சேருமே வெள்ளர் கம்போக்குமே பாதாளம் மூலிகை மாயுமே முதேவி சென்று அங்கு சேருமே சேடன் குடிபுகுமே ஓரம் சொன்னான் மனை. இது மாதிரி பொய் உலக்கு பொய் சொல்கிறவங்க வீடெல்லாம் இது மாதிரி ஆயிரும். வீடுகள் நலிஞ்சு போச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, எனக்கு என் வீட்டில் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே பொய் வழக்கு சொன்னவங்களுடைய ஒரு தன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் உள்ளதை உள்ளபடி நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், ஏவலின் சலந்தலை கொண்டனர் ஆயதன்மையர் அலந்திலர் செருக்களத்து அஞ்சினார் அலர். அவங்க வந்து யாருமே செருக்களத்தில் அஞ்சி போகலை, இல்லை அவங்க பயந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் சொல்லலை. அவன் நேருக்கு நேர் நின்று அவ்வளவு திறம்பட சண்டை போட்டான். புலந்தறி பொய்க்கறி புகழும் பொங்கனார் குலங்களின் அவிந்தனர் குறைங்கினாலன். எப்படி வந்து பொய்ச்சாட்சி சொன்னவன் குலம் வேரோடு மடியுமோ அது மாதிரி இவன் அனுமான் முன்னால் பொய்ச்சாட்சி சொன்னவங்க மாதிரி எல்லோரும் விழுந்துட்டாங்க. நாங்கள் பொய் சொல்லலை ஐயா, அவன் உள்ளதை உள்ளபடி சொல்லும், இதுதான் நடந்தது அப்படிங்கிறான். மீட்டு அவர் உரைத்திலர் பயத்தின் மிம்முவார் தோட்டலர் இனமலர் தொங்கல் மோழியான் வீட்டியது அறக்கரை என்னும் வெவ்வுரை கேட்டதோ கண்டதோ கிளத்து வீர என்றான். நம் கிங்கரர்களை ஒரு குரங்கா கொண்டுச்சு. இப்போ விலை வாரியாக சொல்லுங்கடா, கண்ணால் பார்த்தீங்களாடா, அந்த செய்தி தெரியுமாடா. கண்டனம் ஒருபுடை நின்று கண்களால் தென்திரை கடலென வளைந்த சேனையை மண்டலம் திரிந்து ஒரு மரத்தினால் உயிருண்டதா குரங்கு நாம் ஒளிவது அன்று என்றார். அந்த குரங்கை வந்து ஒளிஞ்சு போகுதுன்னு சொல்ல முடியாது ஐயா. பருவத்தேவர் அத்தனை பேரையும் ஒரே ஒரு மரம் கொண்டு இவ்வளவு செஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருவுருள் வந்து யார் கையில் நின்று எப்போது, இப்போ இந்த ஆஞ்சநேயர் இங்கே தான் இருந்திருக்கிறாரு, ராமன் அங்கே தான் இருந்திருக்கிறாரு, 14 ஆண்டு காலம் அங்கே தான் இருந்திருக்கு. அப்போ என்ன ஆகும் காலம் அன்றி எதுவும் கூடி வராது. நமக்கு எது நல்ல காலமோ அந்த நல்ல காலம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அதனால் நான் வந்து நான் இதை செஞ்சுருக்கலாம் அதை செஞ்சுருக்கலாம் எவ்வளவோ நினைக்கலாம். இப்போ உரிய காலம் வந்தது. ஒரே ஒரு வீரன் ஒரே ஒரு மரம் கொண்டு பருவகால கிங்கரர்கள் அனைத்து பேரையும் அவன் சாடி இருக்கிறான். இத்தனை காலமும் இது இருக்கத்தானே செஞ்சிச்சு, ஏன் நடக்கலை? இப்போ தான் வந்து வினை கூடி வந்திருக்கு. ஆனானப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியே அவதாரம் எடுத்து வந்தாலும் வினை பழுக்கும் காலத்தில் தான் நம்ம காரியம் நிறைவுறும் அப்படிங்கிறத சொல்லுவதற்காக வேண்டி தான் இந்த படலங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த படலங்களில் நிறைய சண்டை காட்சிகள். நான் பெரும்பாலுமே வந்து என்னுடைய கதைகள் எல்லாமே கூட வந்து நிறையா எனக்கு சாரதாதேவி அம்மையார் கதை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ரோல் மாடலே அந்த அம்மா தான். அவன் நம்ம இது மாதிரி ஒரு வாழ்க்கை வரும்போது பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற சுவாபம், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறது, வந்த விருந்தினர்களை உபசரிக்கிறது, எல்லாமே நான் அந்த அம்மாவை ஒரு மூலதனமாக கொண்டு செய்தேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா அடி வாங்கின அடியை பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவுடைய கணவன் அவங்களுக்கு ஒருத்தர் குறுகாணிக்கை வைக்கிறாரு. அந்த குறுகாணிக்கையை வாங்கி கொண்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வைர வளையல் ஒன்று, ஒரு காதில் கம்மல், கங்கணம்னு சொல்கிறது, இந்த
கங்கணமும் காதில் கம்மலும் அந்த அம்மா அவர் செஞ்சு போட்டுக்கிறார். இவர் கூட இவருடைய மருமகன் ஹிருதை அப்படின்னு பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்தபோது வாழ்ந்தவர் ஹிருதைன்னு. அவர் தான் ஒட்டுண்ணி மாதிரி யார் இவரை பார்க்கணும், யார் இவரை பார்க்கக்கூடாது, இவருடைய அந்த அதீதமான அந்த உன்னத நிலையில் நின்று யார் தொடணும், யார் தொடக்கூடாது, நொய்யி 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 நொய்யின்னு இந்த ஹிருதை தான் கூட இருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு சரியாக நினைவில் இல்லை, ஒரு 100 ரூபாயோ ஒரு 350 ரூபாயோ மீதம் இருந்திருக்கு. இந்த வைர கங்கணம் போக ஒரு அடியவர் குறுகாணிக்க கொடுத்துருக்கிறாரு. அந்த குறுகாணிக்கை எடுத்து ஒரு அன்பர்கிட்ட கொடுத்து சாரதா தேவிக்கு 2 வளையலும் ஒரு கம்மலும் செஞ்சு போடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, மிச்சம் அந்த காலத்தில் 450 ரூபா 700 ரூபாங்கிறதுலாம் பெரிய ரூபா. அந்த மிச்ச ரூபாயும் கொண்டாந்து சாரதா தேவிகிட்ட கொடுத்து, நீ வந்து ஒரு குழந்தை பிறக்கணும் 2 குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்ட, உலகம் முழுதும் உன்னை தாயாக போற்றும், எல்லோரும் உன்னை அம்மா அம்மானு சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா, நீ எதுவும் நினைக்காத, இதை வந்து நான் இறந்து போனாலும் இந்த கங்கணத்தை நீ கலத்தக்கூடாது கண்ணு, இது உன்னோடே இருக்கணும், நான் இறந்து போனேன் நீ நினைக்காத, உனக்குள்ளே கலந்துருக்கிறேன் நீ நினச்சிக்கோ அப்படிலாம் சொல்லி எல்லார் முன்னாலேயும் சொல்லி தான் அதை கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கி போட்டுக்கிட்டாங்க, காதுலேயும் கம்மல் மாட்டிக்கிட்டாங்க, கையில் இந்த பணம் வச்சுக்கிட்டாங்க. உனக்கு எதுக்கு பணம், உனக்கு எதுக்கு பணம்னு அந்த ஹிருதை, அப்புறம் இந்த அம்மாவுடைய சொந்த அண்ணன் பிள்ளைங்க, அவருடைய சொந்த அண்ணன் பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த ரூபாயை பிடிங்கிட்டாங்க. ஆனால் வளையலும் கம்மலும் மட்டும் பிடுங்கலை. அதுக்கு இந்த பக்கம் இன்னும் இவ்வளோ மரியாதையும் இவ்வளவு அன்பும் இந்த தனி ஒரு மனிதருக்கா அப்படின்னு நினச்சி வந்து அவங்கள ரொம்ப எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளோ துன்புறுத்துவாங்க. நான் இந்த காட்சிகள்லாம் என் நெஞ்சை ரொம்ப நெருக்கி புளியும். நான் 1-2 நிகழ்ச்சிகளை வந்து நான் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். அதுலேயே அன்பர்கள் வந்து ரொம்ப அழுதுருவாங்க. ஆமாம், சாரதா தேவிக்கு அவ்வளோ இது நடந்தது. சரி, எதுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை போய் எதுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்தினதை போய் அவங்க வாழ்நாளில் நடந்த கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருப்பானே அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஒன்றும் பிரலாபிக்கிறது இல்லை. எப்போதாவது ஒரு முறை அப்படி சொல்கிறது கூட எனக்கு பிடிக்காதனால சாரதா தேவி வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரி ஒரு மனம் நோகும் நிகழ்வுகளை கூட நான் பகிர மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த சொற்கள் நிறைந்த, அதாவது போராட்ட குணங்கள் நிறைந்த, சண்டை காட்சிகள் நிறைந்த இதில் வந்து நான் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன். 100க்கு 2 பாடல் 1 பாடல் தான் தேர்வு பண்ணியிருக்கேன் நான் இதுவரை வந்ததில். ஆனால் இந்த பாடல் நம்ம எதுக்கு வந்து சுந்தரகாண்ட பாராயணம் அப்படின்னு நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தரகாண்ட பாராயணத்தின் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்ளோம். சுந்தரன் வந்து போருக்கு வரும்போதே அவன் ஒத்த ஒருதனாக நின்று சமாளிக்கிறான். நாம் வந்து சரணாகதி பண்ணிய ஒரு ஆத்மாவாக, சரணாகதி பண்ணிய ஒரு சிற்றான்மாவாக நாம் இருக்கும் பட்சத்தில் அந்த பேரான்மா தன்னுடைய அருள் வல்லபத்தை முழுதும் இந்த சிற்றான்மாவுக்கு கொடுத்து, இவன் மூவனோ, இவன் 33 தேவர்களின் தலைவனோ என்னும் நினைவை தந்தது சுந்தரனுக்கு. எல்லாரும் பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரே ஒரு மரத்தின் துணை கொண்டு அத்தனை வீரர்கள், ஒரு வீரனுடைய சிறப்பை பற்றி பேசும்போது அவன் ஒரு வீரன் வந்து இந்த பூமியை எடுத்துருவான், ஒரு வீரன் சூரியனை சாச்சிருவான், ஒரு வீரன் அந்த ஒரு வீரன் அவ்வளவு செய்யக்கூடிய வலிமை வாய்ந்தவன். அத்தனை பேரையும் ஒரு மரத்தினால் தாக்குகின்றான். அப்படின்னா இவனுடைய சரணாகதியினுடைய வலிமை என்ன, இவனுடைய அந்த இறைக்கு நாம் ஏதேனும் ஒரு வகையில் நன்றி அறிதலோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது என்ன, சீதமாவையும் இவங்களையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன. இப்போ ஆஞ்சநேயரை பற்றி நான் முதல்ல சொல்லும்போதே, ஆஞ்சநேயர் என்னும் ஒரு குருநாதர் ஜீவான்மாவாகிய இந்த தேவியை கொண்டு போய் பரமான்மாவாகிய தேவன்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல அது முழு முதலாக இருக்குது. அப்படி சேர்ப்பதற்கு நாம் எந்த முயற்சி, இப்போ சீதம்மா என்ன முயற்சி பண்ணாங்க, ஒரு முயற்சியுமே பண்ணலை. சீதமாக மரத்தடியில் இருக்கிறாங்க, அவங்க இருக்க மரத்தடியை மிக பாதுகாப்பாக வைத்து கொண்டு இவ்வளோ வேலை நடந்திருக்கு. அப்போது நாம் வந்து இந்த சரணாகதி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த சீதம்மாவை எப்படி அந்த குருநாதர் காக்கிறாரோ அது மாதிரி நம்மையும் நம்ம குரு காப்பார், நம்மையும் நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்த்துருவார். நமக்கு ஒரு நிழலாகவும் அருந்துன்பம், இது மாதிரி ஒரு துன்பம் யாருக்கும் வர முடியுமா, சீதம்மாவுக்கு வந்த மாதிரி அருந்துன்பம் வந்தாலும், கடத்தற்கரிய துன்பம் வந்தானாலும் கடத்தியும் விடுவார், அதோடு நம்மை பேரான்மாவோடு சேர்த்தும் வைப்பார் அப்படிங்கிறதான ஒரு பகுதி. அப்படிங்கிறதுனால
கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆர்த்தனை, பிடித்தனை, இடித்தனை, கழித்தனை அப்படிங்கக்கூடிய அந்த சொற்றொடர் இருக்குது பாருங்கள், அதை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு வீர தீர பராக்கிரமம் வரணும். என்னாலும் முடியும், நான் செய்தே தீருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட சில பாடல்கள் மட்டும் நான் எடுத்தேன். எல்லா பாடலும் எடுக்கலை. நான் இலக்கிய ரசனைக்காக வேண்டியோ வேறு எந்த சொல்லாடலுக்காக வேண்டியோ நான் எடுக்கலை. எடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த வீரதீர பராக்கிரமங்களை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக வேண்டி தான் அதை நான் எடுத்தேன். அதனால் நீங்கள் வந்து இதில் இன்னும் நிறையா பாடல்கள் இருக்குது. அத்தனையும் நம்ம ஒவ்வொரு பாடலும் இலக்கிய ரசனை தெரிந்தவர்கள், தமிழ் தெரிந்தவர்கள் சொன்னால் இன்னும் விரிவாக்கமாக சொல்லலாம். நான் அவ்வளவு சொல்லலை குழந்தைங்களா, கொஞ்சமாக சுருக்கி எடுத்து சொல்கிறேன். இன்றைக்கி இந்த பாடத்தை இத்தோடு நம்ம நிறைவு செய்வோம். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு வேறு சப்ஜெக்டுக்குள்ளே இதே தான் போகுது. அது அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கக்கூடியதை நாளைக்கு சுந்தரகாண்டம் பாராயணத்துக்குள்ளே நுழைவோம். இப்போ இன்றைக்கு வந்து இதோட தொடர்ச்சியாகவே போட போகிறீங்களா? இல்லை, தெரியலையே. அவர் பிரசாதம் போட போயிருக்கார். இதான் மைக் எடுத்துக்கலாமா? இல்லைம்மா, உடம்பை வளைச்சிட்டு பேசாத, நல்ல நல்ல ஒரு சேர் கூட போட்டுட்டு பேசலாம். அவள் என்னைய கொஸ்டின் பண்ண போகிறான். அவள் இப்போ வந்து ஆடியன்ஸ் ஸ்டேஜிலேருந்து கொஸ்டின் பண்ண போகிறான். நான் வந்து அவளுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படி சொல்லு. நிறைய சந்தேகங்கள் உள்ளது. சில சந்தேகங்களை தாங்கள் நிவர்த்தி பண்ணி வைக்கவும். தள்ளி எடுத்து அதாவது நவாக்கரி மந்திரமே அது வந்து கேசரி முத்திரையினுடைய மந்திரம்தான். நவாக்கரி மந்திரத்தை நாவுளை ஓத, அப்படி தான் அந்த மந்திரத்தினுடைய தொடக்கமே துவங்குது. இப்போ நவாக்கரி மந்திரம் நாவுள்ள தான் ஓதணும். நாவுளை ஓதணும்னா இப்போ நீங்கள் கையில் புக்கு வச்சுருக்கீங்க வச்சுக்கோமே, நீங்கள் ஓம்னு சொன்னால் நீங்கள் அந்த மேலெண்ணத்தில் நாக்க வச்சுக்கிட்டு ஓம்னு மனசுக்குள்ளே சொல்லலாம், நாவுளை ஓதணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மனதிற்குள் ஓத அப்படின்னு சொல்லலை. அவர் நவாக்கரி மந்திரம் நாவுளே ஓத அப்படி தான் சொல்கிறார். இப்போ நவாக்கரி மந்திரம் நாவுக்குள்ளே எப்படி ஓதுறது அப்படின்னா, நீங்கள் வந்து க்ளீம்
அது மந்திரம். முதல் தொடக்க மந்திரம் க்ளீம் ஸ்ரீம், அது அப்படி தானே துவங்குது. அப்போ அந்த க்ளீம் ஸ்ரீம் அப்படின்னு துவங்குற அந்த மந்திரத்தை இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய இந்த நாக்கு மேல் நாக்கை தொடும். இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லி பாருங்கள் க்ளீம் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ நீங்கள் வந்து க்ளீம் சொல்லி பாருங்கள் எல்லோரும். இங்கே பாருங்கள், இந்த மேல் அன்னத்தை தொடுதா மாதிரி க்ளீம், அந்த நாக்கை மேல் அன்னத்தை தொடுதா மாதிரி அந்த மத்திம நாக்கு நம்மளுடைய இதை வந்து வைகரி வாக்கு, மத்திமை வாக்கு, அதிலே சூல வைகரி, சுக்கும வைகரி அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. வாக்கில் வந்து நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது மத்திம வாக்கில் சொல்ல போகிறீங்க. எது? நாக்கை பாருங்கள், நாக்கை வந்து அந்த மேல் அன்னத்தில் அந்த நாக்கு போயிடணும். இப்போ நீங்கள் வந்து க்ளீம் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாதீங்க. அந்த நாக்கு மேல் அன்னத்தை தொடுதா மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு க்ளீம், அந்த இம்மை வந்து மீண்டும் நீங்கள் நான் கேசரி முத்திரைக்குள்ளே நாக்கை மடிச்சுக்கணும். அந்த இம் சொல்லும்போது கிளி அப்படிங்கக்கூடியதான் நாக்கு மேலெண்ணத்தை தொடுதா மாதிரி, மத்திய உள்ள உங்கள் நாக்கு பகுதி மேலெண்ணத்தை தொடுதா மாதிரி வச்சுட்டு சொல்லுங்கள். அப்படி சொல்ல வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஊதுகுழலில் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஊதுற மாதிரி உங்களுடைய வாசி வந்து மேலெண்ணத்தில் ஃபோக்கஸ் பண்ணும். நீங்கள் க்ளீம்ங்கிறது இந்த மேலெண்ணத்தை நீங்கள் தடவி விடும்போது, இப்போ அண்ணல் அரண்முரண் ஏறும் அண்ணல் அப்படிங்க பாருங்கள், தன் அப்படின்னு பாருங்கள். இவைகள் எல்லாமே வந்து மேலெண்ணத்தை தொட்டு தான் சொல்ல முடியும். தன் அப்படி சொல்லுங்கள். இப்போ அது மாதிரி இந்த சொல் அமைப்பில் நம்மளுடைய நாடி நரம்புகளை அடக்கிக் கொள்வது மாதிரி, நாடி நரம்புகளை ஒடுக்கிக் கொள்வது மாதிரி சில அற்புதங்கள் நிகழும். அதனால் நவாக்கரி மந்திரம் நாவுலே ஓத அப்படின்னு அவர் சொன்னார். நாவுக்குள்ளே ஓதுறது அப்படின்னா மனதுக்குள்ளே ஓதுறது இல்லை. அதை வந்து நீங்கள் தனிமையில் உட்காந்து மேலெண்ணத்தை தொடுதா மாதிரி அந்த நாக்கை வச்சுட்டு திரும்ப இம் சொல்லும்போது மீண்டும் மேலெண்ணத்தை உள்நாக்கு பகுதியை நுனி நாக்கு தொடுதா மாதிரி, உள்நாக்கு பகுதியை நுனி நாக்கு தொடுதா மாதிரி அப்படி வச்சுக்கணும். அப்படி வைக்கணும்னு ரொம்ப உங்களுக்கு உள்நாக்கு பகுதியை தொடுதா மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் சில அடியவர்களுக்கு உள்நாக்குக்குள்ளே 2 ஹோல் இருக்குது, 2 மெல்லிய மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த மெம்பரேன் வந்து திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாலச்சிறந்த பயிற்சி. அது அவ்வளோ சுலபமாக மாயை வந்து திறக்க விட்டாது. அப்படி திறந்ததுன்னா மேலெண்ணத்துக்குள்ளே இந்த நாக்கு சொருகி கொள்வதற்கு இது உண்டு. அப்போ மூச்சு திணறிடும். அதனால் இந்த பயிற்சியெல்லாம் வந்து ஒரு குறுமுகமாக பண்ணணும் அப்படின்னு இருக்குது கேசரி யோகம். அதற்கு நீங்கள் வந்து ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். இது மாதிரி சொல்லுங்கள். க்ளீம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய நடுநாக்கு மேலெண்ணத்தை தொடுதா மாதிரி வச்சுட்டு, இம் சொல்லும்போது நுனிநாக்கு உள்ளெண்ணத்தை தொடுத மாதிரி வச்சுக்கிட்டு சொன்னால் அதுதான் கேசரி யோகத்தினுடைய ஒரு பண்பு அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம அன்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரே நாளையில் அந்த எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ அப்படின்னு இருக்கோ அது மாதிரி எங்களுக்கு இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கல், இன்ஸ்டன்ட் இடியாப்பம், இன்ஸ்டண்ட்டில் எல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எந்த பயிற்சியும் செய்ய மாட்டேன், நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன். அப்போ நம்ம அசைச்சா தான் நம்ம உடம்பு இருக்கும். நம்ம பயிற்சி முயற்சி செய்யாமல் நமக்கு ஒரு பொருள் கொடுத்தா அந்த பொருளுடைய மலக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரிய என்று நான் உன்னை தெரிகிறேன் அப்படி. சின்ன பிள்ளை கையில் கொடுத்த பொற்கிண்ணம் தான். என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் சம்பாத்தியம் பண்ணது தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாள் 20 நாள் இந்த 48 நாள் இந்த மந்திரத்தை சொல்லி பார்த்துட்டு அந்த நடு நாக்கு மேலெண்ணத்தை தொடுதா மாதிரி சொல்லி பார்த்துட்டு லைனுக்கு வாங்க. அப்புறம் நான் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை அதுக்கப்புறம் சொல்கிறேன். நாவலே ஓதங்க. இங்கே பாருங்கள், க்ளீம். இப்போ நாவுக்குள்ளே மடிச்சுக்கணும். அந்த இக்கன்னா லீயன்னா மட்டும், ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஓசைப்படுத்தணும் அப்படின்னு. நாவலே ஓதன்னா மனசுக்குள்ளே ஓசை இல்லாமல் சொல்கிறது பொருள் அல்ல. இப்படி வைக்கும்போது மேலெண்ணத்தை தொடும். வச்சு பாருங்கள். நீங்கள் நான் தொடுதா மேலெண்ணத்தை தொடுதா? ஆமாம், இங்கே பாருங்கள், நீங்கள் வச்சு பாருங்கள் தொடுதா. அதை சொல்லிவிட்டு நாக்கை உடனே இம் சொல்லும்போது நாக்கை உள்ளே மடிச்சுக்கணும்.
உள் ஹோல் வரைக்கும் நீங்கள் போகாட்டி கூட மேலெண்ணத்தை தொடுதா மாதிரி மடிச்சுக்கிட்டு அதை அப்படி சொல்லுங்கள். அதுதான் நவாக்கரியாவது நாவல். மனதுளே ஓதை என்று சொல்லவில்லை. ஏம்மா இதை நான் மனசுக்குள்ளே சொல்லவா? நிறைய பேர் அதே கேட்பாங்க கண்ணு. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 10 நாள் 20 நாள் 12 வருஷம் பயிற்சி பண்ணால் தான் இதனுடைய பூர்ணத்துவத்தை அடைய முடியும். அப்படின்னா ஒரு நாள் 2 நாளையில் நீங்கள் உடனே தூக்கி கொடுக்குற பொருள் அல்லங்கிறத உணர்ந்துக்கோங்க. நீங்கள் அந்த உச்சரிப்பு வந்து மூலாதாரத்தை தொடும் குழந்தைங்களா. நீங்கள் க்ளீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உச்சரிக்கும்போது அந்த அதிர்வு அலைகள் உங்களுடைய மூலாதாரத்தை தொடும். நீங்கள் அதை சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனம் அங்கே செல்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ம் எல்லாமே வந்து அகப்பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவித்திரமான பூஜை கண்ணு. எல்லாராலும் சித்தியாக்க முடியுமா அப்படின்னு தெரியலை. ஆனால் உங்களுக்கு சித்தியாக முடியும். நான் வந்து அகத்திலே நான் வச்சுக்குவேன். ஒரு அட்சரம் வந்து 81 எழுத்துக்கள் கொண்டது இந்த நவாக்கரி என்பது. அதை வந்து நீங்கள் 10க்கு 10 அறையாக கீறினீங்கன்னா சொன்னால் 10க்கு 10 அது 89க்கு 9 கோடு வரும். அது 81 அட்சரங்கள் கொண்டது. சிவைய நம அப்படின்னு முடியக்கூடியது அந்த இது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இந்த 81 அட்சரங்களும் ஒரு சீனரியாக உங்களால் போட முடியுமா அப்படின்னு பாருங்கள். நவாக்கரி மந்திரமயம் வந்து ஒரு பலகையிலையோ அல்லது செம்புத்தகட்டிலையோ அல்லது வந்து நம்மளுடைய வசதியை தக்கன தங்க பிளேட்டில் கூட எழுதலாங்கன்னு. நிறைய பேர் திருவாசகத்தை தங்க பிளேட்டில் எழுதினவங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு நவாக்கரி சின்னது தானே. 658 பாடலை தங்க பிளேட்டில் எழுதியிருக்கிறாங்க, வெள்ளி பிளேட்டில் எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு சின்னது தானே, இதை எழுதிக்கலாம். இல்லை மனதுக்குள்ளே எங்களுக்கு சொன்னால் போதுமா? இல்லாட்டி ஒரு பேப்பரில் நான் இப்போ நம்ம புஸ்தகத்திலே நவாக்கரி மந்திரம் போட்டிருக்கோம், அதை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அதை பார்த்து சொல்லணும். அதெல்லாம் சாத்தியம்தான், ஒன்றும் பெரிய காரியமெல்லாம் இல்லை. உங்களுக்கு மனம் எதில் பதிகின்றதோ அதில் நீங்கள் கவனம் வச்சுக்கலாம். ஆனால் எந்திரம் வந்து எங்கேயோ இருந்து உங்களை ஸ்க்ரூ கொடுத்து, இப்போ எந்திரங்கள்லாம் என்ன பண்ணுது? எந்திரத்தினுடைய வேலை ஒரு பேட்ரி மாதிரி இயங்கி தன்னை வெளிப்படுத்தாதது. எந்திரம் வந்து தன்னை வெளிப்படுத்துமா? ஒரு மிஷின் வச்சுருக்குறீங்க. இப்போ நீங்கள் காரில் தான் போகிறீங்க. காரில் என்னென்ன மோட்ரு வச்சுருக்குன்னு அது தன்னை வெளிப்படுத்துதா? இல்லை. ஆனால் கார் ஓடுது. ஒரு பேட்ரியில் ஏதோ ஒன்று இயக்கிறீங்க. பேட்ரியும் அந்த பொருள் உங்களுக்கு வெளிப்படுத்துதா? இல்லை. அது எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. நீங்கள் ரிமோட் ஆன் பண்ணோன்னே அது தன்னாலே உங்களை இயக்குது. அது மாதிரி எந்திரங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அது நீங்கள் எங்கேருந்து இயக்கினாலும் அது உங்களை இயக்கும். புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? இயந்திரம் வந்து அந்த பொரியை இயக்குன உடனே அது இயங்குதில்ல. புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சுது. அது மாதிரி அது செயல்படும். ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே பண்ணினாலும் பண்ணிக்கலாம், எந்திரம் வாங்கி தான் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். சிவைய நமங்கிறது தான் மந்திரம் கண்ணு. சிவாய நம என்பது ஒரு சொல்லாடல், சிவைய நம என்பது மந்திர சொல். அப்போ யாவன்னா ஆகாரம் சேர்க்கறது, அதாவது சில சொற்களை நீங்கள் இயம நியமங்களோடு சொல்லணும்னு இருக்குது. இப்போ சிவாய நமங்கிறது எல்லாரும் சொல்லலாம். அது முன்ன ஒரு ஓம் பின்ன ஒரு ஓம் போட்டு சொன்னால் இல்லறத்தில் இருக்கும்போதும் அதை சொல்லலாம். பெண்கள் பீரியடு நேரத்திலையும் அதை சொல்லலாம், எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். அந்த முன் ஒரு ஓம் பின் ஒரு ஓம் போட்டு சொல்லும்போது சிவைய நம என்பது நாம் ஆச்சாரமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து பூஜை போடக்கூடியது. அதுவே நமக்கு பைகாட்டாக மனதில் பதிஞ்சிருச்சுன்னா நம்ம போகும்போது வரும்போது சொல்லிக்கலாம். அதனால் சிவைய நம அப்படின்னு சொல்கிறது தான் மந்திரம் அப்படிங்கக்கூடியது. கட்டாயம் சிவை நம்ம தான் போட்டு தான் எழுதணும், அதில் மாறுதல் இல்லை.
வாழ்நாள் எல்லை வரைக்கும் சொல்லலாம் கண்ணுங்களா. நான் எதுக்கு வாழ்நாள் எல்லை வர முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், அதுதான் மந்திரங்கள் சொல்லுது. என் வினை முடியும் வரைக்கும் நான் உரைக்கணும், அதுதான். இப்போ அங்கே திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிகிற பாஷையில் நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர, நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது குழந்தைங்களா. திருமூலர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். தாய் தன் மணாளனோடு ஊடாடிய சுகத்தை தன் மகளுக்கு கூறென்றால் எங்கேனம் கூறுமா போலே. புருஷன் பொண்டாட்டி கலந்துருக்குறாங்க. பிள்ளை வந்து ஏம்மா நீனும் அப்பாவும் கலந்துருந்தேன்னு சொன்னீங்களா, கலந்துருந்தேன்னா என்ன, அது எப்படி இருந்துச்சு உனக்கு அப்படின்னா, தாய் தகப்பன் கலந்துருந்ததை பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? இப்படி தான் கலந்துருந்தேன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு உயிரும் அனுபவிக்க வேண்டிய அனுபவம். திருச்சிற்றம்பலம் அப்படிங்கக்கூடியது ஒரு அனுபவம். அதை யாரும் வாய் கொண்டு உரைத்தல் அரிது. அப்போ சொல்லுக்கடங்காத அந்த அனுபவத்தை நம்ம எப்படி உரைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அப்பர் சுவாமிகள் வந்து இங்கே போனார், நம்ம சிதம்பரம் போனார், என்று வந்தாய் அப்படின்னு அவர் கேட்டதாக இவர் உணர்றாரு. இப்போ நான் அதை கூட நான் வந்து நீ அப்பரை என்று வந்தாய்ன்னு கேட்டேன்னு அப்பர் சொல்லியிருக்கிறார். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு அப்படின்னு சொல்கிறார். குறிப்புனால அவர் வந்து நீ என்னைக்குப்பா வந்த அப்படின்னு கேட்டார். நான் நீண்ட நாளாக சிதம்பரம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு அப்படி கேட்டார். எனக்கு நான் இது சிறு வயதிலே நான் உள்வாங்கிக்கிட்டேன். நானும் சிதம்பரம் போனேன். நான் சிதம்பரம் போனேன், ஆனால் அவன் என்னை என்று வந்தாயின்னு கேட்கல. நான் அவர் என்று வந்தாயின்னு கேட்கலன்னொன்னே அப்புறம் நம்மளும் சமாதானமாகுமா, அவன் கேட்காது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு இருந்தானாலும் எனக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வர மனசாகலை. நீ கட்டாயம் கேட்டு தான் ஆகணும்னு என் பேரை சொல்லி ஒரு அர்ச்சகர் கூப்பிடுதாரு. அது வந்து அங்கே வந்த ஒரு ஆஃபீஸருடைய மனைவி பேராக இருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு யூகம் பண்ணேன். நம்ம பிள்ளைங்களாம் அம்மா உங்களை பூசகர் கூப்பிடுறாரு என்னை முன்னிலைப்படுத்திட்டாங்க. எனக்கு ராஜ உபச்சாரமாக எம்பெருமான் உள்ளே கொண்டு வச்சு எனக்கு எல்லா விதமான அலங்காரங்களோடு கூடிய தீபாரதனை காமிச்சு என்னை கூப்பிட்டு வந்தான். இது வந்து நான் அந்த நேரத்தில் என்ன ஒரு பூசை பார்க்குறது, நாங்கள் நீ போய் என்ன பஞ்சாக்கரப்படியில் ஏறி நின்று பார்த்துருப்பேன், நாங்கள் வெளியே நின்று பார்த்துருப்போம், இவ்வளோதானே அப்படின்னு நினச்சா அதை வந்து ஒன்றும் விவரிக்க முடியாது. ஆனால் நான் என்ன அந்த நேரத்தில் அனுபவிச்சிருப்பேன், நான் என்ன உணர்ந்திருப்பேன் அப்படிங்கிறத என் மனம் கொண்டு என் உணர்வு கொண்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. திருச்சிற்றம்பலம் என்பது ஒரு அனுபவம். அது நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து 12 அங்குல உயரத்தில் பேரண்ட நாயகன் நம் உடலுக்குள் யோகா ஆற்றல் மூலமாக உள்வாங்கும் தன்மை. அந்த யோகா ஆற்றல் நமக்கு செய்ய தெரியாத போது நாம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று எங்கோ ஒரு தவச்சாலையில் எங்கோ ஒரு திருக்கோயிலில் நாம் போய் ஏதோ ஒரு வகையில் நம்மை ஈடுபாடு படுத்தி கொண்டு அது புலர்வதன் முன் அழகிடுதல், மெழுகிடுதல், பூமாலை புனைந்து ஏத்தல், புகழ்ந்து பாடல் அப்படிங்கக்கூடிய வகையில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும்போது இதுதான் ஒரு பயிற்சிக்கு முயற்சிக்கு. நான் இந்நேரம் நான் பயிற்சி தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை. ஒரு உயிரி சாவ கிடக்குது. நான் வந்து என்னுடைய பயிற்சி நேரம் இது, நான் 12லேருந்து 1 மணி வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கின்றேன், இந்நேரம் நான் எந்திக்க மாட்டேன் அப்படின்னா எந்த அனுபவமும் நமக்கு சித்தியாகாது. அந்த உயிருக்கு முதல்ல நாம் வந்து தொண்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சியை வச்சுக்கணுமே தவிர நான் இப்போ எந்திரிச்சு வரமாட்டேன் அப்படிங்கிறது பயிற்சி இல்லை குழந்தைங்களா. அப்போ திருச்சிற்றம்பலம் அனுபவம் அப்படிங்கக்கூடியது என்னால் யோகா அனுபவம். நான் 80 வயசு ஆகிட்டு நான் என்ன யோகத்தை பற்றி திருச்சிற்றம்பலத்தை பெற முடியும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பதில் என்ன, நீ இறைவனை குறித்து நீ உள்ள முருக பாடலாம், மனமொழி மெய்களால் நீ இறைவனை குறித்து பாடலாம். அது வந்து பேரண்ட நாயகன் கருணையால் தன்னுடைய அருள் வல்லபத்தை இந்த உயிர்கள் மேல் செலுத்துவதற்கு தன்னுடைய உச்சந்தலைக்கு மேல் ஒவ்வொரு ஜீவர்களுடைய உச்சந்தலைக்கு மேல் 12 அங்குல உயரத்தில் அவன் ஒரு ஒளிவட்டத்தை பிரதிபலிப்பான். அந்த ஒளிவட்டத்தை உள்வாங்குவதற்கு உங்களுக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கணும். அவன் கருணையால் பிரதிபலித்தா கூட நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏற்ற கலங்களாக இருக்கணும். நான் வந்து இவ்வா பார்த்து திருச்சிற்றம்பல அனுபவம் சொல்ல நான் பார்த்து கேட்கணும். அது அங்கே அந்த இவ்வா அந்த அவ்வாங்கும் போதே நமக்கு எல்லாமே போயிடும்.
நமக்கு வந்து ஆணவத்தாக்கம் இல்லாத போது கிடைக்கக்கூடிய அனுபவம் இது. யார் மேலேயுமே ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அனுபவம் இது. அதுக்காண்டி நீங்கள் இல்லறத்தை யாரும் துறக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லறத்தை இல்லறமாக நடத்தலாம், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் வேதத்தின் சம்மதம் கேட்பாயானால் இவைகள்லாம் தள்ளுன்னு சொல்லியிருக்குது. திருச்சிற்றம்பலம் பெறணும்னா அது ஒரு விதமான நிலை குழந்தைகளா. இப்போ நீங்கள் எல்லாருமே எனக்கு ரெண்டும் கட்டானா தான் தெரியுது. ஆண்டவனையும் பிடிக்க மாட்டேங்கிங்க, இல்லறத்தையும் பிடிக்க மாட்டேங்கிங்க, ஒரு பெரிய தொழில் துறையில் இருக்கீங்க, அதையும் பிடிக்க மாட்டேங்கிங்க. ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு சிதறுது. அப்போ நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை ஒருமுகப்படுத்தி கொண்டால், உங்களுடைய அந்த கூருணர்வை பதப்படுத்தி கொண்டீர்களே ஆனால், அந்த உச்சந்தலைக்கு மேலே 12 அங்குல உயரத்தில் அந்த ஒளிவட்டம் பிரதிபலிக்கும் போது நீங்கள் மிக எளிதாக அதை உள்வாங்கிக் கொள்ளலாம். மிக எளிதாக உள்வாங்கிக் கொள்ளலாம். அவன் கருணையோடு தான் இருக்கிறான். நம்ம இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒரு மறைப்பு வச்சுருக்கிறோம். அதை நீக்கிட்டோன்னா நம்ம பெற்றுக்கலாம். இப்போ புரிஞ்சிச்சா புரியலையா? அது உன் உயிருக்கு என்ன இருக்குது, என் உயிருக்கு என்ன இருக்குது, இவர் உயிருக்கு என்ன இருக்குது, அவர் உயிர், அந்தந்த உயிர் பெறக்கூடிய அனுபவ நிலை. இப்போ நான் காஃபி குடிக்கிறேன், நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க. எனக்கு டிகாக்ஷன் கொஞ்சம் கூடுதல் வேணும், உங்களுக்கு சீனி கொஞ்சம் கூடுதல் வேணும். எனக்கு டிகாக்ஷன் அதிகமாக இருந்தால் தான் நான் காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். காஃபி தான் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க, ஒரே பால் தான். ஆனால் என் காப்பிக்கு நான் டிகாக்ஷன் அதிகமாக இருந்தால் தான் எனக்கு சுவை அதிகம், உன் காப்பிக்கு சீனி அதிகமாக இருந்தால் தான் உனக்கு சுவை அதிகம். அப்படின்னா இது காப்பி மேலே குத்தமில்லை, ஏன் அனுபவிக்கக்கூடிய சுவைத்தன்மையில் இருக்குது. அப்போ நான் என்ன திருச்சிற்றம்பல அனுபவம் இறைவன் அள்ளி தெளிக்கிறான். வழங்குகின்றாய்க்கு அருளார மதத்தை வாரிக்கொண்டு தெளிக்கிறான். நம்ம உள்வாங்கி கொண்டு இதுதான் திருச்சிற்றம்பல அனுபவம் என்று உணர்வதற்கு என்னுடைய கேட்டகரிக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவங்க ஓரளவிற்கு ஒத்துப்போகும். எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு 80% ஒத்துப்போகும். மீதி அந்தந்த உயிர் அனுபவித்த அனுபவம் அந்தந்த உயிருக்கு மட்டுமே செல்லக்கூடியது. சரியா? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்ச மாதிரி நாள் இருக்கா? இல்லை, நல்லாவே புரிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கட்டாயம் கண்ணு. இப்போ வந்து நம்மளுடைய திருவாசகம், நீங்கள் யோக திருவாசகம் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கும் போதே திருவாசகத்தில் வந்து முதல்ல சகசரதளம்னா என்ன, திருப்பெருந்துறைனா என்ன, அப்புறம் உத்திரகோசமங்கைனா என்ன, அப்புறம் பெருந்துறைனா என்ன, அப்படி தனித்தனி கேட்டகரியில் நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை முழுசும் கேட்டுட்டு அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா வாங்க. திருவாசகம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாணிக்க பரல்களுக்கு முந்தியதாக இருக்கலாம் அல்லது பிந்தியதாக இருக்கலாம். தனியாக இப்படி ஒரு அனுபவ நிலைன்னு அப்படி இல்லைன்னா நம்மளுடைய புத்தகத்தில் நான் போட்டிருக்கிறேன். இது திருவாசகம் யோகத்தின் பொலிவு, நான் எதுக்கு அதை யோக பொலிவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. திருவாசகம் காட்டும் ஒரு யோக விளக்கம் பெரிய புக்காக போட்டிருக்கோம். திருவாசகம் யோகத்தின் பொலிவுன்னு ஒரு சின்ன புக்காக போட்டிருக்கோம். அதில் விரிவாக எது உத்திரகோசமங்கை, எது வந்து திருப்பெருந்துறை, எது திருக்கழுக்குன்று, எது அண்ணாமலை, எல்லாமே அதில் தெளிவாக போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒன்று வீடியோ கேட்டுட்டு வாங்க, இல்லாட்டி ஆடியோ பார்த்துட்டு வாங்க. எம்பெருமான் கருணையினால் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். நன்றி 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 நன்றி.